நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ப்ரிவேலிங் பிரேயருக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம் அவருடைய சமூகத்தில் இருப்பது. அவருடைய சமூகம் என்றாலே சந்தோஷம்தான். அந்த இடத்துல இளைப்பாறுதல், ஆறுதல், மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த மாலையில் எங்களோடு கூட இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். ஏன் பயம், ஏன் திகில், ஏன் உங்களுக்குள்ளாக அந்தகார சக்திகள் மீண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏன் மீண்டும் மீண்டும் போராட்டம்,
ஏன் இந்த பாடுகள், ஏன் அநேக கேள்விகள் இருக்கும். அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் தற்கொலை எண்ணங்கள், மரண எண்ணங்கள், மரணத்துக்கு ஏதுவான சில காரியங்கள், இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர போகிறார். ஆயத்தமாயிருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான அற்புதம் இன்னைக்கு மாலையில் நடைபெறும். இந்த வியாழக்கிழமை நாளில், இந்த 5ஆம் தேதி, அவருடைய 5 காயங்களும் உங்களுக்கு மேலாக வரும். அப்ப நான் காயப்பட போறேன்னா பிரதர் அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து கேட்டீங்கன்னா, இயேசுவின் காயங்கள் வந்துருச்சுன்னா உங்க காயங்கள்ல இருக்கிற அந்த வலி வேதனை மறைஞ்சிடும். இயேசுவின் காயங்கள் வந்துட்டா உங்க உள்ளான காயங்கள் எல்லாம் மறையும். இயேசுவின் காயங்கள் வந்துருச்சுன்னா அவமானங்கள் மாறும். ஏன்னா நமக்காக அவர் காயப்பட்டுட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டுட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவருக்கு மேல வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமடைய முடியும். எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால் நான் சுகமடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி ஆங்காங்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் மகிழ்ச்சியை எங்களுக்காக அருளுகிறவர், இப்பொழுதே நீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு மேல் அனுப்பும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இயங்குங்க. அவருடைய பிரசன்னத்துல ஊழியக்காரங்க இயங்குங்க. அவருடைய பிரசன்னத்துல சபை இயங்கட்டும். அவருடைய பிரசன்னத்துல ஊழியங்கள் இயங்கட்டும். அவருடைய பிரசன்னத்துல ஓ ரபா சந்தலரேரியாந்தலரபோக் ஓரி பாலா சகதியாந்தலரபோக்கே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலன் தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலன் தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உயிருக்கெல்லாம் மருந்தாகும். நாமம் துதிக்கையிலே இயேசையா ராஜா, நாமம் துதிக்கையிலே இயேசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் பலனான 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 இயேசு, என் பலனான 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 இயேசு, என் பலனான இயேசு, என் பலத்தோடு கலந்தி என் பலனே நான் உம்மை துதிப்பேன். என் பலனே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்து. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவரை துதிக்க துதிக்க எல்லாம் நமக்கு சாதகமாய் மாறப்போகிறது. பயத்தை விட்டு இன்னைக்கு வெளியே வாருங்கள். இன்னைக்கு மாலை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயத்தை விட்டு வெளியே வா. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை நான் ஜெயமாய் மாற்றப் போகிறேன். உன் பயம், திகில் எல்லாம் நீ ஓட்டத்தை ஓடுவாய். எத்தனையோ இன்னல்கள் வந்தால், எத்தனை பிரச்சனைகள் வந்தால், எவ்வளவு விதத்துல மக்கள் புதிய புதிய விதத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தால் ஜெயிக்க முடியுமா பிரதர்? என்னால இன்னைக்கு மாலையில கர்த்தர் சொல்றார், நீங்க ஜெயிப்பீங்க. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. ஜெயிக்க போறேன், ஜெயிக்க போறேன். இன்னைக்கு
என் பிரச்சனைகள் எல்லாம் மாற போறேன்னு சொல்லி என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காலத்தில் ஆவி குறைவாழ்த்தான், மீட்பருதீர பலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய ஜெபம் அற்பமா இருக்கிறது போல தெரியும், ஆனா அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டு பண்ண முடியும்? ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராவது இந்த அற்பமான உங்க சின்ன ஆரம்பத்தை அசட்டை பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க அவங்க முன்னாடி போய் நிற்க போறீங்க. ஒரு நாள் என்னை பார்த்து அற்போன்னு நினைச்சீங்க, என் ஜெபத்தை அற்போன்னு நினைச்சீங்க, என் ஜெபம் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல போறீங்க.
என் கண்ணீர், என் உபவாசம் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுவீங்க. பாருங்க, நடக்கும். நான் வேண்டிக் கொண்டது கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார்னு சொல்ல போறீங்க. சில நேரத்தில் கேட்ட காரியத்தை கர்த்தர் செய்வாரு, கேட்காத சில அதிசயங்களையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு மாலையில் ஆண்டவரே, நான் அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது, அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்கள் ஒரு லைனை பாடுங்க. அடுத்தடுத்து பாடிக்கிட்டே இருக்க போகிறீங்க. கீழே லிரிக் வரும், அதை நீங்கள் பாருங்க, பார்த்து பாடுங்க. தமிழ் தெரிந்தவங்க லிரிக்கை பார்த்து பாடுங்க. படிக்க தெரியல தமிழ்னா நான் பாட பாட கூட சேருங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி, பாட்டு வரலன்னு நினச்சி அமைதியாக இருக்காதீங்க. அதனால தான் இது வரல, அது வரல, இந்த தொழில் வரல, அது வரல, எல்லாத்துலேயும் உங்களை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு முடியும், நான் பாட போகிறேன், ஜெயிக்க போகிறேன், என்னால் ஜெபிக்க முடியும், நான் எழும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக எழும்ப போகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எல்லாம் பிஸ்னஸ்ஸு, எல்லா வேலை, எல்லா ஃபீல்டை காட்டிலும் ஜெபம் தான் பெஸ்ட்டு. முதல்ல நீங்கள் ஜெபிக்க கற்றுக்குங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாம். அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாமா? கர்த்தர் நமக்காய் நினைத்த நினைவும் தீமையாகுமா? சிறியவன் ஒரு நாளில் தேசமாக பெருகிடுவான். எண்ணிய முடியாத நட்சத்திரம் போல் பெருகிடுவான். ஆலைகள் எல்லாம் வழிந்தோடும், புழுக்கள் பச்சைத்த நாட்களும் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுத்திட முடியாதே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாமா? கர்த்தர் நமக்காய் நினைத்த நினைவும் தீமையாகுமா? சிறியவன் ஒரு நாளில் தேசமாக பெருகிடுவான். எண்ணிய முடியாத நட்சத்திரம் போல் பெருகிடுவான். ஆலைகள் எல்லாம் வழிந்தோடும், புழுக்கள் பச்சித்த நாட்களும் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுத்திட முடியாதே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. நீ கட்ட நினைப்பதும் கட்டப்படும், நீ நாட்ட நினைப்பதும் நாட்டப்படும். நீ கட்ட நினைப்பதும் கட்டப்படும், நீ நாட்ட நினைப்பதும் நாட்டப்படும். துவக்கினவர் முடித்து தந்திடுவார், முழுமையாக எதையும் செய்திடுவார். துவக்கினவர் முடித்து தந்திடுவார், முழுமையாக எதையும் செய்திடுவார். இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, தீங்கை மாற்றாமல் இருப்பாரோ? சொல்லுங்க. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, தீங்கை மாற்றாமல் இருப்பாரோ? மனமாற கர்த்தர் மனிதன் அல்ல, திகையாதே கர்த்தர் உயர்த்திடுவார். சொல்லுங்க. மனமாற கர்த்தர் மனிதன் அல்ல,
திகையாதே, கர்த்தர் உயர்த்திடுவார். இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. கர்த்தர் கரத்தை பிடிப்பார், யோர்தானும் பிரிந்து ஓடிடும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற யோர்தான், உங்கள் வழிகளை அடைத்துக் கொண்டிருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, விளக்குமா? கர்த்தர் விளக்க செய்வார், திறப்பார் உங்களுக்காக. கர்த்தர் கரத்தை பிடித்திடுவார், யோர்தானும் பிரிந்து ஓடிவிடும். கர்த்தர் கரத்தை பிடித்திடுவார், யோர்தானும் பிரிந்து ஓடிவிடும். எரிகோ கோட்டை தகர்ந்து விடும், இயேசுவின் நாமம் ஜெயித்து விடும். எரிகோ கோட்டை தகர்ந்து விடும், இயேசுவின் நாமம் ஜெயித்து விடும். இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை. சொல்ல சொல்ல ஜெபிச்சுட்டே சொல்லுங்க, ஜெபத்தோடு ஜெபத்தோடு சேர போகுது. எல்லாம் மாறும் மாறும். சொல்லுங்க சொல்லுங்க, இழந்தது வரும் வரும், எனக்கு வரும். தீர்க்க தரிசனமா, தீர்க்க தரிசன ஆவியில நிறைஞ்சு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும், இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய். ஓ மகிமை, நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாமா? கர்த்தர் எனக்காய் நினைத்த நினைவும் தீமையாகுமா? சிறியவன் ஒரு நாளில் தேசமாக பெருகிடுவான், எண்ணிய முடியாத நட்சத்திரம் போல் பெருகிடுவான். ஆலைகள் எல்லாம் அழிந்த போடும், புழுக்கள் பச்சைத்த நாட்களும் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்ததே தடுத்திட முடியாதே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்ததெல்லாம் கர்த்தர் மீண்டும் கொடுக்க போறார். ஜெப குறிப்போடு சேர்ந்து நம்ம இப்போ ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசமானது இந்தியாவில் அந்த வேக்சினேஷன் தடுப்பூசிகள் தயார் பண்ணுவதற்கு நாங்கள் உதவி செய்ய தயார். இந்தியாவோடு இணைந்து இந்த தடுப்பூசிகளை செய்வதற்கு, இந்தியாவிலேயே செய்வதற்கு எல்லா ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த முயற்சியில கர்த்தருடைய கரம் கிரியை செய்து இந்தியாவிலேயே எல்லா தடுப்பூசிகளும் தயார் பண்ணப்பட்டு வெற்றி எடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் ஜீசஸ் ஜீசஸ். இப்பொழுது நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவிலேயே தடுப்பூசிகள் தயாராகணும் ஆண்டவரே. அதற்கான தகுதியுள்ளதா எங்கள் இந்தியா மாறணும் ஆண்டவரே. இப்பொழுதே அதற்கு தடையா இருக்கிற எல்லா விதமான தடை சுவர்களும் மறைந்து போவதாக சேர்ந்து ஜெபிங்க. இப்பொழுதே இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிற இந்த தடுப்பு ஊசிகள் எங்களுடைய தேசத்திலே கண்டுபிடிக்கப்படணும், எங்களுடைய தேசத்திலே உருவாக்கப்படணும், எங்களுடைய தேசத்திலே உருவாக்கப்படணும். ஏற்கனவே கண்டுபிடித்தாலும் அது உருவாக்குகிற வல்லமையும் உருவாக்குகிற ஒரு சக்தியும் அந்த ஞானத்தையும் எங்க ஊர்ல
தகுதியா மாற்றுங்கப்பா. எங்க இந்தியாவை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. தேவ கிருபை எங்க இந்தியாவுக்கு மேல தேவை. இந்தியாவை ஆட்சி செய்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ஆட்சி புரிகிற அந்த கவர்மெண்ட்டுக்கு மேலாக ஆண்டவரே, எல்லா அதிகாரிகளுக்கு மேலாக, எல்லா அமைச்சர்கள் எல்லாருக்கும் மேலாக, தேவனுடைய பிரதமருக்கு மேல ஆண்டவரே, ஜனாதிபதிக்கு மேல அந்த கிருபை ஞானம் இறங்கி வருவதாக, எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்பொழுதே தாவீதின் திறவுகோலை உடையவரே, இப்பொழுதே திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைக்கிறவர், ஒருவனும் அதை அடைக்க மாட்டான் என்று சொன்னீர். எங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, ஞானங்கள் திறக்கப்படட்டும். நீர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது. அப்ப நீங்க இந்த கொரோனா, அதே போல இந்த வியாதி கிருமியை உள்ள கொண்டு வர பார்க்கிற பிசாசனுடைய அந்த வழியை அட்டைங்க ஆண்டவரே, மூடுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு அந்த வாசல் திறக்கப்பட முடியாது. யாரெல்லாம் பிசாசுக்காக, இந்த வாதை நோய்க்காக, ஒருவேளை இந்தியாவுக்கு மேல மந்திரங்கள், போட்டிகள், பொறாமைகள், இந்த மந்திரங்கள் உள்ளேயே இருந்து சில நேரத்தில் மந்திரங்கள் வைத்து அழிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்கள் மனிதர்களுக்குள்ளாக பிசாசு சத்ருவா மனிதர்களே உருவாக்குறான். இப்பொழுது அந்த கட்டு உடைந்து போவதா இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிராமமா ஒவ்வொரு தெருக்களிலும் போய் சந்திச்சு மக்களை தேடி மருத்துவம் போகணும் அப்படிங்கிற இந்த முயற்சி, அதில் வெற்றி எடுக்கும்படியாக தமிழ்நாடினுடைய திட்டங்களுக்கு எல்லாம் எல்லாரும் கை கொடுக்கணும். அதோடு கூட குழந்தைகள் இந்த மாதிரி பலவீனப்பட்டுட்டு 6 நாள்ல சுகமாக்குற ஒரு மருந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதனால அந்த 2 காரியங்களுக்காக Jesus, Jesus, hallelujah, praise the Lord, amen, 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 நன்றி, hallelujah, hallelujah, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜெப குறிப்புக்காய் வருகிறோம் அப்பா. நேரடியாக தகப்பனே, நீர் இந்த தேசத்திற்காய் நீர் செய்கின்ற நற்கிரியைகளை செய்யும்படி நீ காத்து கொண்டிருக்கிறீரே தகப்பனே. அதுவும் தகப்பனே, நம்ம சீஃப் மினிஸ்டர் மூலமாக, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மூலமாக அநேக திட்டங்களை கொண்டு வரும்படியாய் நீர் ஏவின அந்த காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நல் திட்டங்களை கொண்டு வரும்படியாய் நீர் தகப்பனே அவருடைய இருதயங்களை நீர் பேசிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் இருக்கின்ற சூழ்நிலைகள் மாறும்படியாக, இந்த வேக்சினேஷன் எல்லாம் சரியா கிடைப்பதற்கென்றும், குழந்தைகளுக்கு அது கிடைப்பதற்கு அதற்கான ரிசர்ச்சஸ் எல்லாம் சரியாய் நடந்து அதற்கென்று வந்த தீர்வுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரிசர்ச் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே, உம்முடைய பரிசுத்த கரம் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, குழந்தைகளுக்கு அது டெஸ்ட் பண்ணுவதற்கு எல்லா காரியங்களும் தகப்பனே எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நடக்கணும் ஆண்டவரே. எந்த பாதிப்பும் வரக்கூடாது. காலம் நிறைய கிடையாது ஆண்டவரே. காலம் கொஞ்சம் தான் எங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது. அதற்கு முன்பாக பிசாசின் கிரியைகளும் அநேக இடங்கள்ல பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது தகப்பனே. உம்முடைய கரம் மாத்திரம் தான் எங்களுக்கு அற்புதத்தை தர முடியும். உம்முடைய கரம் மாத்திரம் தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த அவங்க கண்டுபிடிக்கிற அந்த மருந்துல, அந்த வேக்சினேஷன்ல தகப்பனே, நாங்கள் மற்ற இன்கிரீடியன்ட் அதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்கோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு வேண்டியதுனா ஒன்னே ஒண்ணுதான், நஸ்ரேனாகிய இயேசுவா கிறிஸ்துவின் இரத்தம் அதுல கலக்கப்படணும் ஆண்டவரே. Let your blood be mixed with the vaccination, Lord. அது கலந்து வரணும் தகப்பனே. எல்லா இடத்துல எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது செயல்படுத்தப்படுகிறதோ எல்லாம் சக்சஸா வரணும் ஆண்டவரே. சீக்கிரத்துல தகப்பனே அந்த எல்லாம் அதுக்கான நல்ல முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. நல்ல தேர்வு, நல்ல ரிசல்ட்டையும் பார்த்திருக்கிறோமே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்துல அதற்கான முடிவு வரணும் ஆண்டவரே. சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாய் இதற்கான அந்த ஃபைனல் ரிசர்ச்சஸ், அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் இருக்கின்ற எல்லா காரியங்களும் சீக்கிரத்துல நடக்கணும். சீக்கிரத்துல பள்ளிகளும் கல்லூரிகளும் எல்லாம் திறக்கப்படணும். உம்முடைய கரம் அற்புதத்தை செய்யணுமே. உம்முடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாவற்றிற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. என்னுடைய முதல்வர் எடுக்கிற எல்லா திட்டங்களும் தகப்பனே, எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். இந்த அநேக நல் திட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த வேக்சினேஷன் காரியங்களும் சரி, இந்த கோவிடுக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்கள், அநேக குழப்பத்தோடு கூட சில காரியங்களை எடுத்து வைக்கிறாங்க. இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு கூட வாய்ப்புகள் இல்லை. சீக்கிரத்துல செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதோட விளைவுகள் எப்படி இருக்குமோன்னு கொஞ்ச நேரத்தை தெரியாதபடி ஆலோசனையின் பேரில் அவங்க போய்கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே, உம்முடைய ஆலோசனை அவர்களுக்கு மத்தியில கடந்து வரட்டும். சீக்கிரம் நல்ல தகப்ப நல்ல முடிவுகள், அந்த முடிவுகளுக்கான எல்லா ரிசல்ட் கனிவுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. Let the positive results be seen, Lord. Amen.
தகப்பனே நீ இதை செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் நாங்கள் மற்றவர்களை நம்பி அல்ல, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தகப்பனே உம்முடைய வல்லமையின் கரத்தை நாங்கள் ருசிக்கும்படியா எடுக்கிற எல்லா தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உடைய வல்லமையின் கரத்தை தான் நாங்க பார்க்கணும். இது தேவனுடைய கரத்தை தான் நாங்க பார்க்கணும். ஆண்டவரே அப்படியா நீ கிருபை பாராட்டுவீராக. இந்த வேக்சினேஷன் காரியங்களிலும் சரி தகப்பனே, குழந்தைகளுக்கான காரியங்கள்ல மற்ற எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த கரத்தை நாங்கள் பார்க்கணும். அதற்காய் வழிவாய்ப்புகளை உருவாக்கி தருவீராக. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். பரிசுத்த கரமேலை வழி நடத்தட்டும். இந்த தேசம், தமிழ்நாடு, அந்த தேசமும் அறிந்து கொள்ளட்டும் உம்முடைய கரம் இதை செய்தது என்று அறிந்து கொள்ளட்டும். எகிப்தின் மந்திரவாதிகள் சொன்னாங்க தேவனுடைய விரல் என்று சொன்னார்களே, தகப்பனே இந்தியாவில் இருக்கிற எல்லா லீடர்ஸ் எல்லா ரூலர்ஸ் அறிந்து கொள்ளட்டும் இது தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் என்று அறிந்து கொள்ளட்டும். தகப்பனே உம்முடைய கரத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு விடுதலை, உம்முடைய கரத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆரோக்கியம், உம்முடைய கரத்தினால் மாத்திரம்தான் இந்த தேசத்திற்கு சுகம் வர முடியும். தகப்பனே அதை அறிந்து கொள்ளட்டும், அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்த 2 பாயிண்டில் நம்ம பேராயர் ஜெபிக்க போறாங்க. தமிழ்நாடுடைய பட்ஜெட் சீக்கிரம் அந்த வரப்போகுது, அதுல நல்ல காரியங்கள் நடக்கணும். தமிழ்நாட்டில் நிறைய மாணவிகள் இப்போ படிச்சுட்டு எந்த கோர்ஸ் சேரணும் திணறிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அதோடு கூட நாளிலிருந்து நடக்கிற 3 நாள் 99, 100, 101 அப்போ பட்ஜெட்டுக்காக அடுத்தது நம்முடைய மாணவிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அடுத்தது 99, 100, 101 அந்த 3 நாட்களும் நடக்க போற கூட்டத்தில் நாளிலிருந்து 3 நாட்கள் அநேகருடைய கட்டுகள் உடைந்து மக்கள் விடுவிக்கப்படணும். ஸ்தோத்திரம். மன்றாட்டு ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை மக்கள் அந்த 3 நாட்கள்ல பார்க்கணும். அன்பின் ஆண்டவரே, பிதாவே, இந்த நல்ல இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நீ செய்த பாராட்டி வருகிற சகல விதமான நன்மைகளுக்காக இந்த நாள் வரைக்கும் ஜெபங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் செய்து வருகிற உதவிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம். 2-3 நாட்கள் அப்பா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் அப்பா சட்டசபையில நிறைவேற்ற போறாங்க ஆண்டவரே. தேவரீர் அந்த பட்ஜெட்ல அநேக மக்களுக்கு நன்மையான காரியம் நடைபெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னென்ன முடிவுகளை இந்த அரசாங்கம் எடுக்குதோ, தமிழ்நாட்டு அரசாங்கம் முதல்வரும் அமைச்சரவைகள் எடுக்கிறார்களோ, அதற்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளும் நாங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. அது நன்மையான காரியம் நடைபெற்று அப்பா தமிழக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பட்ஜெட் ஆனது விலைவாசியை குறைக்கவும், அது எடுக்கக்கூடிய எல்லா கடுமையான முயற்சிகளை கர்த்தராகிய தேவன் நீர் கிருபை பாராட்டி அங்கீகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எந்த நடுத்தர மக்கள் ஏழை மக்களும் கஷ்டப்பட்டு விடவே கூடாது ஆண்டவரே. தேவரீர் அதற்கான வழிகளை திறந்து கொடுங்க அப்பா. தமிழ்நாட்டுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் தமிழ்நாடு அரசு எடுக்கிற சகல முயற்சிகளையும் வெற்றியும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எதிர்ப்பாளர்களை ஒன்றுமில்லாமல் போகட்டும், தடைகள் நீங்குவதாக. எங்கள் தேவனாய கர்த்தர் பரிசுத்த ஆவியான இறைந்து அந்த பட்ஜெட்டில் கர்த்தருடைய கிருபையின் கரத்திலே யார் நிறைவேற்றினாலும் அப்பா அரசாங்கத்தின் மேல் உங்களுடைய கரம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானமும் தெய்வீக கிருபையும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல மாணவிகளுக்காக ஸ்தோத்திரம். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி செல்கிற மாணவர்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஒருவேளை ஆன்லைனில் ஜாயின் பண்ணினாலும் கர்த்தர் அவர்கள் தெய்வீக ஞானத்தை கொடுத்து படிப்பில் அக்கறை காட்டும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மட்டுமல்லாது வரக்கூடிய நடைபெறப் போகிற இந்த 3 நாள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். 6ஆம் தேதி நடைபெற முழு ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஹாலில் ஜெபம் நடைபெறும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அது மெய்யாகவே ஜனங்களுடைய கட்டுகளை அறுக்கிற ஜெபமாக கர்த்தருடைய ஒருவேளை மன்றாட்டு ஜெபமாய் காணப்பட்டாலும் ஜனங்கள் விடுதலை பெறும் நாளாக கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 3 நாள் கூட்டத்தை
உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வெள்ளிக்கிழமை மாலை கூட்டம், சனிக்கிழமை மாலை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற 3 ஆராதனைகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறக்கூடிய ஆராதனை, இந்த கூட்டங்களை எல்லாம் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் மயப்பட்டும் ஆண்டவரே பசுத்த ஆவியால் அசைவாடுவீராக. பாடல்கள் மட்டுமல்ல, செய்திகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாய கர்த்தர் இறங்கி வந்து உம்முடைய மக்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் வந்து விடுதலை பெற கர்த்தருடைய உதவி செய்வீராக. இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் திரளாய் வந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. பசுத்த ஆவியாளரை நடத்தும், நீர் எங்களோட உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரலோகத்திலிருந்து உம்முடைய கிருபையும் இரக்கத்தை காட்டி இந்த 3 நாள் கூட்டங்களை பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த மன்றாட்டின் ஜெபத்தின் மூலமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட நேற்று தினத்தில் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மிக அழகாக எல்லா கிட்டத்தட்ட 99.07% வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் நிறைய பேர் 500க்கு 498 மார்க். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். கர்த்தர் ஒரு பக்கத்தில் கஷ்டங்கள் வந்தாலும், ஒரு பக்கத்தில் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்தாலும், ஆனாலும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது தான், பிரச்சனைகள் நிறைந்தது தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்முடைய தலையை உயர்ந்து நிறுத்த செய்கிற தேவன் அவர். ஆமென். நமக்கென்று ஒரு பெயர் கீர்த்தியை உருவாக்குகிற தேவன் அவர். உங்களுக்கென்று ஒரு பெயரை கொடுக்கிற தேவன் அவர். உங்களை உயர்த்துகிற தேவன் அவர். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம மத்தியில செய்ய வருகிறார். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரிவைலிங் பிரேயர்ல தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. நாளை 3 நாட்கள் மிகப்பெரிய நாட்கள் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற தலைப்புல நம்ம கருவிகளாகி நமக்கு கொடுக்கப்படுற அநேக ஸ்நாக்கியங்களை குறித்தும் அநேக காரியங்களை, திறன்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாள்ல, அப்போ உபாகம் 8வது அதிகாரத்துல தொடர்ந்து அந்த ஒவ்வொரு வசனங்களாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல பார்க்க போற காரியம் 8வது உபாகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நேற்றைய தினத்துல மலைகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அந்த தேசமானது ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். A land filled with fountains, springs and brooks of water. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த தேசத்தை குறித்து உபாகம் 11வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகின்ற ஒரு வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமென். The rains of the heaven, it drinketh the rains from the heaven. அப்போ இந்த நாள் இந்த வானத்து மழை தண்ணீர் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு வேண்டுமா? எத்தனை பேத்துக்கு வேணும்? எனக்கு நிச்சயம் வேணும். ஒவ்வொரு நாள் நமக்கு வேணும். வானத்திலிருந்து ஒழுகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அவருடைய தண்ணீர் நமக்கு வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஒரு ஜீவ ஊற்றாய் மாற்ற விரும்புகிறார். சரி, இந்த தண்ணீரை குறித்து பார்க்கும் பொழுது ஏரிகள், துறவுகள், எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேசம், ஏரிகளும் துறவுகளும் எல்லாம் நிறைந்த ஒரு தேசத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். ஆதி ஆகமத்துல அநேக இடங்கள்ல கர்த்தர் செய்த பெரிய அதிசயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதுல ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல ஆகாரை குறித்து போடப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். ஜீசஸ், ஆமென். சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆகார், அவள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற காரியங்கள் நம்ம அறிந்த ஒரு காரியம்தான். அங்கே போய் பிள்ளை ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மாவேலையும் அனுப்பி வைக்கிறார். அப்ப அவங்க போய் கொண்டிருக்கின்ற இடத்துல அவங்க கையில இருந்த துருத்தியில தண்ணீர் தீர்ந்துருச்சு. அங்க இருக்கின்ற வனாந்தர பகுதியில எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளை மறிக்கிற ஒரு தருவாயில் இருப்பதை தாயார் பார்க்கிறார். பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது, இது சத்தம் போட்டாலும் கூப்பிடுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், கொண்டு போய் பிள்ளையை ஒரு இடத்துல அம்பு எய்கிற
தூரத்திலே அந்த பிள்ளையை கிடத்தி விட்டு தூரமா போய் பிள்ளையின் மரணத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூரமா போய் உட்கார்ந்துருக்கான். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மீது இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீ ஏன் அழுகிற, ஏன் பயப்படுகிற, போ, உன்னுடைய பிள்ளையை பெரிய தேசமாய் மாற்றுவேன், பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன். இப்ப திரும்பி வரும் பொழுது ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று பார்க்கிறோம். தூரத்தோடு துறவு தெரிவதை கர்த்தர் காண்பித்தார். ஆமென். அந்த துறவில இருந்து அந்த துருத்தியில நிரப்பி தண்ணீரை நிரப்பி அந்த மகனுக்கு கொடுத்த பொழுது அவனுக்கு உயிர்ப்பித்ததான். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற இந்த தண்ணீர் இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய உயிர்ப்பிக்கிறது. ஈசாக்கு குறித்த காரியங்களை பாருங்க. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கு எங்கெங்கெல்லாம் தன்னுடைய தகப்பனாருடைய துறவுகளை வெட்டும் பொழுதும் சரி, அங்க எங்கெங்கெல்லாம் துறவுகளை வெட்டினாரோ அங்க எல்லாம் அந்த ஸ்பிரிங்ஸ் கேமன், அந்த எல்லா இடத்துலயும் ஊற்று உருவாச்சு. எல்லா இடத்துலயும் அவங்க எங்கெல்லாம் வெட்டினாங்களோ அங்கெல்லாம் ஊற்று உருவாய் கொண்டே இருந்தது. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. ஈசாக்கு விதவே தன் நூறத்தனியாய் பெருகியது என்று நாம் பார்க்கிறோம். நூறத்தனியான பலன் வந்தது. அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆமென். அதே தண்ணீர் தான் ஒருத்தரை உயிர்ப்பிக்கிறது, ஒருத்தருக்கு ஆசீர்வாதம். நம்முடைய ஹல்லேலூயா, praise the Lord Jesus, ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, பெதஸ்தா குளத்தருகில அங்கே 38 வருடம் பெரும் பாடுள்ளவனாய் was a man with infirmity, cannot move. அவன் நகரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை, completely tied down. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மகன் ஆண்டவரை பார்த்து எனக்கு சொல்றேன், ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான், ஆண்டவர் கேட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நீ சுகமாக விரும்புகிறாயா? Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, Jesus, amen, amen, amen. Hallelujah, praise the Lord, praise the Lord, Jesus, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. மானிட்டர் கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, மானிட்டர் மட்டும் கட் பண்ணிட்டு அவுட் மட்டும். Jesus, amen, hallelujah, praise you. Hallelujah, amen. அப்போ நினைச்சு அங்க பெதஸ்தா குளத்து அருகில அந்த மனிதன் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்ட, உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்டா அவன் சொல்றான், என்ன தூதர்கள் வருவாங்க, அந்த குளத்தை கலக்குவாங்க. அப்ப யார் முதல்ல கால இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனா என்னை தூக்கி உள்ள போடுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆண்டு சொல்லி படுக்கை எடுத்துக்கிட்டு நட, இதுக்கு பாருங்க, அது சுகம் பெறும் நதியாக வருகிறது. சுகத்தை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அவர் தண்ணீரை கொடுக்கும் பொழுது எல்லாம் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் போகும் பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து அவர்கள் தாகத்தை நீக்கினதும் நம்முடைய தேவன் தானே. Yes, he made everything. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை கொடுத்தது. It gave satisfaction. இன்னைக்கு எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். He wants to give that unto you. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நதி. I'm not talking about a physical water. ஆனா இந்த நாள் நான் பேசுகின்ற அந்த நதியானது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தான். சமாரியா பெண்ணிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு எந்த தண்ணி வேணும்? The option is given to you. யாக்கோபின் கிணறு அங்க இருக்கு. ஆனா என்னிடத்துல நீ அந்த கேளு, உனக்கு நான் ஜீவ நதியை தருவேன். I will give you the living water. அது உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்று வசனம். அது உனக்கு தாகம், மீண்டும் மீண்டும் தாகம் வராது. ஆனா உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றாய் அது புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்ணீரோ அது நமக்குள்ள ஜீவ ஊற்றாய் மாறுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? Our Lord wants to give you that living water. இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? We need to streamline with his heart. ஒரு வார்த்தை இருக்கு, streamline அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த streamlining அப்படின்னு சொன்னா, ஒரு ஊற்று வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஊற்றோட கூட அந்த தண்ணீர் அந்த ஃப்ளோ வரும் பொழுது, நம்ம வாய்க்காலை வெட்டும் பொழுதோ இல்ல ஏதாவது வெட்டும் பொழுதோ அந்த தண்ணீர் கரெக்டா உள்ள வருவதற்கு ஏற்ற விதத்தில் அதை வெட்டி கொண்டு வருவாங்க. அப்போ தண்ணி தடை இல்லாம ஸ்மூத்தா கரெக்டா வருவதற்கு அப்படியே தண்ணி எந்த தடங்களும் இல்லாம அதை தொடர்ந்து நம்ம நினைக்கிற இடத்துக்கு வருமா. அப்ப அதுக்கு பேரு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாமும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய இருதயத்தை கூட ஸ்ட்ரீம் லைன் பண்ண வேண்டும். When we do that,
the Lord gives that water, that அந்த ஜீவ ஊற்று, the living stream. அவர்தான் source. He is the source of the living water. அது நமக்குள்ள இருந்து புறப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். He is going to do such a thing unto you. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் மத்தியில இந்த நாள்ல செய்ய விரும்புகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபத்திற்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற முழு அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, சீக்கிரத்துல சொல்றேன், அந்த முதல் பகுதி அந்த அங்கே ஒரு நதியை குறித்து அங்க போடப்பட்டிருக்கு. அந்த முழு அதிகாரம் இந்த நதியை குறித்து போடப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை சொல்லுங்க, ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது என்று சொல்லி ஆரம்பித்த அந்த வசனம் போகும் பொழுது, அங்கதான் முதல் அனுபவத்தை, அங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 1000 முழம் நடக்கும்படியாய், தண்ணீரின் ஆழத்திற்குள் செல்லும்படியாய் இங்கே ஒரு தண்ணீரை குறித்து அங்க போடப்பட்டிருக்கு. அந்த தண்ணீருக்குள்ள ஆழமான அனுபவங்கள் கர்த்தர் முதல்ல இழுத்து செல்ல விரும்புகிறார். அந்த 1000 முழம் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் அளவு, அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள முதல்ல எடுத்து சென்றுட்டு போயிட்டு, அதற்கு அப்புறம் அந்த நதியை குறித்து அங்க சொல்லுகின்ற விளக்கத்தை பாருங்களேன். அந்த நதியானது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா. அது எங்கெல்லாம் போகுதோ ஆரோக்கியம். அதுல இடத்துல அது பக்கத்துல வருகின்ற எந்த ஜீவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஜீவன்களுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே இருந்ததாம். அது போற இடமெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்ததாம். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அந்த அதே நதியில பெரிய பெரிய சமுத்திரங்கள்ல இருக்கின்ற பெரிய பலவிதமான மச்சங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் அங்க இருக்கு என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியம். சரி, இரண்டாவது. மூன்றாவது, அந்த நதியை நோக்கி அநேக மீனவர்கள், பலதரப்பட்டமான மக்கள் அதை நோக்கி வந்தாங்களா. அப்புறம் இதே நதியானது கடந்து செல்லும் பொழுது போற இடத்துல இருபுறம் வருகின்ற மரங்கள்ல அந்த இலைகள் எதுவுமே எல்லாம் பச்சையா இருக்கும்படி, எதுவும் கீழ் விடாதபடி, அதெல்லாம் கனியுள்ளதாய், ஒவ்வொரு மாதம் புதிய புதிய கனிகளை தருகின்ற விருட்சங்களை கொண்ட அந்த நதி அருகே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். சுகம் தரும் நதியாய் ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு நதியை குறித்து இங்க வசனம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட நதியை தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்து உருவாக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில when we streamline with the Lord Jesus Christ, ஆண்டவர் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், யோவான் 7வது அதிகாரத்துல 38வது வசனம் சொல்லுகிறது, தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஆண்டவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று கர்த்தர் சொல்றார். அந்த ஜீவ தண்ணீர் புறப்படும் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல உங்களுக்குள்ள வந்து உங்களை முதல்ல நிரப்பும். அந்த நிரப்பி உங்களை ஆரோக்கியமாய் மாற்றும். உங்களுக்கான காரியங்களை அதை சரி பண்ணும். எல்லாவற்றையும் சரி செய்யும். உங்களுக்கான எல்லா தேவைகளையும் திருப்தி ஆக்கும். ஆகாருக்கு பிரச்சனை வந்த பொழுது திருப்தி ஆக்குறது ஆண்டவர் கரந்தான். ஈசாக்கை ஐஸ்வர்யமே ஆக்குனதும் அந்த ஜீவ தண்ணீர் தான். அது எல்லாவற்றிற்கும் பெதஸ்தா நதி அணுகு அவர் ஏதோ பெதஸ்தா அந்த நதி அந்த குளத்திலிருந்து தான் ஆரோக்கியம் வரும் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவரும் அந்த ஜீவன் நதியாக இருந்து அங்கே அற்புதத்தை உருவாக்கினாரே. இன்னைக்கு எல்லாம் முதல்ல உங்களுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கும். ஆமென். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடக்கும். அதற்கப்புறம் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று புறப்படும் பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும். நீங்கள் சொல்லுகின்ற யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, அந்த ஜீவனுடைய வார்த்தையை சொல்லுகிறீங்களோ, அவர்களுக்கு அற்புதங்கள் உருவாகும். ஆமென். இன்னைக்கு அது நடக்க போகிறது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். He wants to do that. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம முதல்ல கடந்து வரணும். கண்களை மூடுவோமா? நீங்கள் இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து நம்முடைய இருதயத்தில் இருந்து கிளம்பணும், இருதயத்தில் இருந்து புறப்படணும். ஆமென். அப்போ நாம first we need to streamline with God. ஆண்டவரோடு கூட அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் பொழுதுதான் அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள வந்து போக முடியும். ஆமென். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்ற விதத்துல, அதுக்குதான் ஸ்ட்ரீம்லைனிங்க்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்படுத்துதல், நெறிப்படுத்துதல், சரிப்படுத்துவது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தணுமா? And when you do that,
அவர் ஜீவ ஊற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும். இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? கண்களை மூடுவோம். Let's close our eyes. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தகப்பனே இந்த ஆறுகளும் எல்லா விதமான the fountains, the streams எல்லாம் நிறைக்கப்பட்ட தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஏரிகளும் குளங்களும் இருக்கின்ற தேசங்களை எங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. தகப்பனே, அப்படிப்பட்ட நதிகளை எங்களுக்குள் ஜீவ ஊற்றாய் வரும் என்று சொன்னீரே, எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய இருதயத்திலிருந்து கிளம்பி புறப்படும் என்று சொல்லி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அதற்கு ஏற்ற விதத்தை எங்களுடைய இருதயத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு மாற்றி தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிங்க. Let it be streamlined with your heart. உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் எங்களை மாற்றுங்கப்பா. Let our heart be after your own heart. எங்களுடைய இருதயங்களை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தை எங்களை மாற்றி கொடுங்க. உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய கரம் கடந்து வரட்டும். இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள அந்த ஜீவ ஊற்று கடந்து வரணும் ஆண்டவரே. ஜீவ ஊற்று கடந்து வரணும். முதல்ல அந்த குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முதல் ஒரு தீர்வு உருவாக்கணும். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அதே இடத்துல ஒரு துறவு உருவாகும்படி செய்தீரே. அந்த அழிவில் இருந்து உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை கொடுத்தீரே. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்கள்ல உருவாகட்டும் ஆண்டவரே. அவங்க எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு கைவிடப்பட்டு இருக்கின்ற அந்த நிலைமையில அந்த ஜீவ ஊற்று உருவாகட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை உருவாகட்டும். அந்த குடும்பங்களை உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. அவங்க சூழ்நிலைகளை உயிர்ப்பீங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அவன் எந்தெந்த இடத்துல துறவுகளை வெட்டினானோ நீரூற்று உருவானதே. அவனை ஆசீர்வாதமாய் அது மாறியதே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஆசீர்வாத நீரூற்று உருவாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள உருவாகட்டும். முதல்ல அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சுகம் தரும் நதியாய் தகப்பனே, நீரே 2000 வருடங்களுக்கு முன்பாக கடந்து வந்தீரே. தகப்பனே, உம்முடைய இரத்தமானது அந்த இரத்தத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சுகம் உருவாகிறது. அந்த சுகம் தரும் நதி இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. கடந்து வரட்டும். சுகம் உருவாகட்டும். யார் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த கஷ்டம் பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கரம் அதை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாங்கள் சாதாரணமா இருக்க முடியாதப்பா. உடைய வார்த்தை சொல்லுகிற விதத்துல எங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக. நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் நாங்கள் மாறணுமே. இந்த தேசத்திற்கு அப்படிப்பட்ட சுகம் உருவாகணுமே. எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக வாசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேசத்தில் இருப்பவர்களுக்குள்ள ஒரு சுகம் உருவாகணுமே. தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் அற்புதங்களை நாங்கள் பார்க்கணுமே. அதே நதியானது எங்கள் வாய்களின் மூலமாக தகப்பனை நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பேச 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 அதை கேட்கிறவர்களும் அவர்கள் எல்லாருக்குள்ளும் அதே ஆரோக்கியமும் அதே சுகமும் அதே ஆசீர்வாதமும் கடந்து வரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. அவர்களுக்குள்ள அந்த ஜீவ ஊற்று எல்லாமே வரட்டும், புறப்பட்டு வரட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டு மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். ஒரு மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோட கோடியாய் பெருகச் செய்வாரே. எல்லாரும் ஒரு மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோட கோடியாய் பெருகச் செய்வாரே. சாபங்களை சுமந்து தீர்த்தவர் உந்தன் சாயலையே மாற செய்வாரே. சாபங்களை சுமந்து தீர்த்தவர் உந்தன் சாயலையே மாற செய்வாரே. ஒரு மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோட கோடியாய் பெருக செய்வாரே. பட்டணத்தில் ஆசீர்வாதம், கிராமத்தோறும் ஆசீர்வாதம். பட்டணத்தில் ஆசீர்வாதம், கிராமத்தோறும் ஆசீர்வாதம். பிறப்பில் ஆசீர்வாதம், ஆசீர்வாதமே. உன்னிடத்தில் கனியில் ஆசீர்வாதம் என்று பெருகுமே. கர்ப்ப பிறப்பில் ஆசீர்வாதம், ஆசீர்வாதமே. உன்னிடத்தில் கனியில் ஆசீர்வாதம் என்று பெருகுமே. மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோட கோடி
முடிய பெருக செய்வாரே. Amen. Jesus. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise be unto the name of the Lord. மறுபடியும் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். The Lord has given us yet another day. Let us praise His holy name. யாக்கோபு 5:14 இவ்விதம் வாசிக்கிறோம். In James 5:16 we read in such a manner. அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இப்படி சொல்கிறது. And the second part of the verse it says, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. the effectual fervent prayer of the believer is effective. நீதிமான்களாகிய நாம் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் The காணப்படுகிறது. effectual fervent prayer of the believer availeth much. நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபங்களும் வீணாய் போவதில்லை. All the prayer that we render will never be laid to waste. ஒருவேளை காரியங்கள் மாறி மாறி காணப்படலாம். Though the things might change now and then. எப்படி என்றாலும் அவன் ஜெபத்தை நாம் நிறுத்த போவதில்லை, நிறுத்தவும் கூடாது. Now whatever happens we cannot stop the prayer and we should not stop the prayer. நம்முடைய ஜெபங்களை அதிகரித்துக் கொண்டே We just இருக்கும்போது need to increase our prayer all the time. பரலோக தேவன் அதனுடைய தடைகளை எல்லாம் நீக்குவாராம். The heavenly God shall remove all the obstacles. நீக்கி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் And He இருக்கிறார். is the God who will answer all your prayers. இந்த நாளில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். Even today we are going to pray for a certain thing. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில மாவட்டங்களிலே In some of the states, some of the places in Tamil Nadu, சனி ஞாயிறு இந்த 2 நாட்களிலே ஒரு முழு ஊரடங்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். oh, they have been given up they're going to bring complete lockdown for Saturdays and Sundays in few of the cities. நாகை மாவட்டம், Nagai திருப்பூர் மாவட்டம் and Tirupur, போன்ற மாவட்டங்களில் எல்லாம் so all these cities, மாவட்ட ஆட்சியாளர்கள் the district councillors, சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். and they have taken up a certain கோவை மாவட்டத்திலும் even in Coimbatore. நாளை தினம் சில முடிவுகள் வரும் என்று சொல்லுகிறார்கள். So they say even in Coimbatore they might bring in the எப்படி lockdown. இருந்தாலும் So however be it, நம்முடைய ஜெபங்கள் ஊக்கமான வேண்டுதல் our prayers should be effectual fervent அது prayer. வீண் போகாது. It will never be laid to அதே waste. போல சென்னையிலும் கூட Even in Chennai, சில கடைகள் எல்லாம் அடைக்கப்படும்படி உத்தரவு oh, கொடுக்கப்படுகிறது. the rule has been given to lock down certain shops. அவர்கள் அரசாங்கமே அந்த வைரஸ் தொற்று எண்ணிக்கை உற்று பார்த்து கவனித்துக் So கொண்டிருக்கிறார்கள். the government is watching how keenly upon the active cases. பரலோக தேவனிடம் நாம் அழைத்த நம்முடைய ஆண்டவரிடம் தொடர்ந்து நாம் மன்றாடி ஜெபித்துக் கொண்டே இருக்க போகிறோம். We are going to continuously pray unto the Lord. இந்த வேளையில ஒரு விசேஷ ஜெபத்தை நாம் எடுக்க Even போகிறோம். at this time we're going to render is very இந்த special மேற்கண்ட prayer மாவட்டங்களுக்காக for all the districts that we saw தமிழ்நாட்டுக்காக right now, for Tamil Nadu. ஜெபிக்க We're போகிறோம். going to pray for that. அதே வேளையில At the same time, கேரளாவுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. it is our responsibility to even pray for the state அங்கேயும் Kerala. அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பரலோக தேவன் கனப்படுத்தி கிருபை காட்ட வேண்டும். And all the efforts taken by all the states, let the Lord honor it and let good கர்த்தருடைய things கிருபை happen. அவர்கள் மேல் அந்த மாநிலத்தின் மேல் இறங்கட்டும். Let the grace of the Lord be upon all those states. நாம் இப்படி எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறேன். Now we ask you to join along with us in நம்முடைய prayer. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Our God is the one who created the heavens and the earth. சர்வ வல்லவர். The all-powerful God. அவர் சொல்ல ஆகும் நிற்க கட்டளையிடவும். The by His command shall come to a still and shall ஆண்டவர் stop. சொன்னால் எல்லாம் நின்றுவிடும். The Lord says so, it will come to a stop. அதே வேளையில் அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அது இயற்கைகள் கூட அனுசரித்து அது கீழ்ப்படியும். And by His command the nature will obey. நம்முடைய ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதற்றினவர். Our God rebuked the wind and the waters. புயலை நிறுத்தி சீடர்களுக்கு அமைதியை கொடுத்தவர். Rebuked the storm and brought the peace and stillness. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, It is evening hour. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைவோம். Oh, let us join together in அவருடைய the presence of பாதபடியை God. நோக்கி Let பார்ப்போம். us look towards His feet. அவர்தான் நமக்கு எல்லாமுக்கும் எல்லாமாக இருக்கிறார். He is all in all for us. இம்மட்டு நடத்தினவர் தொடர்ந்து நடத்த போகிறார். Oh, He is the one who was with us so far shall be with you. சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டு The இருக்கிறது. situations are changing now and then. தேசங்களிலும் பல மாற்றங்களை பார்த்து கொண்டு We are இருக்கிறோம். looking at many changes and happenings in the இந்திய country. அரசாங்கமும் கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு Even இருக்கிறது. the Indian government is struggling and bringing up many rules. நாம் ஜெபிப்போமா? Let us pray now. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, Loving Heavenly Father, அன்பின் ஆண்டவரே, oh God of love, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். the God is the same yesterday, today and forever. உம்முடைய கிருபையை இந்த நாட்டின் மேல் அனுப்பும்படி நாங்கள் We ஜெபிக்கிறோம். plead that you send your grace towards this nation. தேசங்களின் மீது உம்முடைய வல்லமை அனுப்புங்க ராஜா. Let us send us your power upon this nation.
nation, Lord. நாடுகள் மீதும் கிராமங்கள் மீதும் தீவுகளின் மேலெல்லாம் உம்முடைய கிருபை காணப்படும்படியாக Let your ஜெபிக்கிறோம். grace be seen upon the nation, upon the cities, and upon the islands around us. அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் Oh, ஜெபிக்கிறோம். we pray the Holy Spirit shall help all rulers to take the right decision. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்று கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Lord, we welcome you, Holy Spirit, and we honor you and exalt நீர் you. தேசங்களின் மேல் அசைவாடுகிற கர்த்தர். You're a God who moves among the nations. பழைய ஏற்பாட்டு நாட்டிலே பார்த்தபோது Old Testament வாதைகள் days. அனுப்பப்பட்ட போது மோசே திறப்பின் வாசலில் நின்றார். When the plagues were sent, Moses was standing in the gap. இந்த நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. Today we are standing in the gap, Lord, ஜனங்களுக்காக, for the people, மக்களுக்காக, for everyone, நாடுகளுக்காக, for the nation, மாநிலங்களுக்காக, for the states, மாவட்டங்களுக்காக oh, for the districts. நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். We are standing in the gap and we are praying. கர்த்தர் கிருபையை காட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் Oh, we கர்த்தாவே. plead the Lord shall show his grace upon us. தேவரீர் வரக்கூடிய நாட்களிலே ஒரு மகத்துவத்தின் கரத்தின் கிரியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். Oh, we desire to see the works of your mighty hand, Lord. நீதான் உம்முடைய வேதத்திலே சொன்னீங்க ஆண்டவரே. Oh, in the Bible it is written, Lord, நீதிமான் செய்யும் வேண்டுதல் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்னு சொன்னீங்க. effectual fervent prayer of a righteous man availeth much. you நாங்கள் said so. அழைக்கப்பட்ட ஜனம், Oh, we are being chosen நாங்கள் one. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், We are the called, we are the நாங்கள் chosen. நீதிமான்களா இருக்கிறோம் அப்பா. We are righteous in your sight. நாங்கள் ஏறெடுக்கிற ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாய் மாறி Let போவதாக. our effectual prayer turn availeth எங்கள் much. தேவனாய கர்த்தாவே, Oh, my Lord God, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, திருப்பூர் மாவட்டங்கள், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் அப்பா. Tirupur, Erode, Coimbatore, and all the districts we come இந்த for them, Lord. கலெக்டர்களுக்கு நல்ல ஆலோசனையை தாரும். Give good counsel to all the collectors. தெய்வீக ஞானத்தால் அந்த அதிகாரிகள் நிரம்பட்டும். Let them be filled by the divine wisdom, Lord. சென்னை மாநகரத்துக்காகவும் We ஜெபிக்கிறோம். also come from Chennai city. செங்கல்பட்டுக்காகவும் We ஜெபிக்கிறோம். also come from Chengalpat city. அந்த நாட்டை ஆளுகிற மாவட்ட கலெக்டர்ஸ், The collectors of those areas. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கா And we ஜெபிக்கிறோம். also come for the police officers of all those places. தேவரீர் ஒரு தெய்வீக ஞானம் அவளுக்கு Let the கொடுக்கப்படட்டும். divine wisdom be given unto them. நீர் தானியேலோடு கூட இருந்தவர் அப்பா. The one who was with Daniel. தானியேலுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தீங்களே. No, you gave him a special knowledge. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவெல்லாம் பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுவதற்கு உம்முடைய கிருபையும் இரக்கமும் தேவைப்பட்டது அப்பா. Your grace and your mercy was needed to take over the rule. அதே ஞானம், அதே கிருபை இந்த மாவட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படி Let the same wisdom and knowledge be given unto the rulers of என்னென்ன செய்ய our வேண்டுமோ, times. எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுங்க. How to do and when to do, you shall read it unto ஆவியானவர் them. இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் Let the ஜெபிக்கிறோம். Holy Spirit work in them. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்க விரும்புகிறோம். Lord, we are dependent only on you. எங்களுக்கு ஒன்று தெரியும், We know one thing. கர்த்தர் வருகிற வரை Until your அப்பா forthcoming. இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு Oh, for the ministry to தேவ go on. ஆவியானவருக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, we pray the Holy Spirit shall help and lead அப்பா us. ஊழியர்கள் சுகமாய் இருக்கட்டும். Let all the sin of சபைகள் ஆரோக்கியம் அடையட்டும். let the churches receive the வரக்கூடிய healing. நாட்களில் சபைகள் எல்லாம் திறக்கப்படும்படி நாங்கள் Oh, ஜெபிக்கிறோம். we pray let all the churches be completely மறுபடியும் open ஒரு with all liberty. மறுபடியும் ஒரு தடை வரக்கூடாது We இயேசப்பா. should not face one more நீர் anymore கர்த்தராகிய lockdown. தேவன் இறங்கும்படி நாங்கள் Lord, we ஜெபிக்கிறோம். plead, Lord, merciful Lord, உம்முடைய please come இரக்கத்தை for us. காட்டுங்க. Show us your compassion and எல்லா take pity on தடைகளும் us. நீங்குவதாக. Let all the hindrances and obstacles be removed. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து Let the devil, knowing that he has only very little அவன் time வல்லமையாக கிரியை செய்ய முயற்சி பண்ணி and கொண்டிருக்கிறான். it wants to show its power in this earth, ஆனால் எல்லா வல்லமைகளையும் பெற்ற நீர் but you, the God of all, with அவனுடைய all power, திட்டங்களையும் தீர்மானங்களையும் அழிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். let his plans be thwarted, Lord. அவனுடைய தடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. Let all his obstacles become nothing. அவன் கொண்டு வர எப்படிப்பட்ட உருமாறின எந்த வைரஸ் வந்தாலும் கர்த்தர் அழிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that you destroy all the mutations of இனி எந்த நாட்களிலும் இந்தியாவிலும் எந்த நாடுகளிலும் இந்த துர்மார்க்கமான கிரியைகளோ வைரஸ் கிரியை செய்யக்கூடாது. Oh, let this virus not work in any of the nations in any தேவரீர் இந்த form. மன்றாடு ஜெபங்களின் மூலமா தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Oh, through this prevailing prayer, we're continuing to எங்கள் pray. ஜெபம் பலனுள்ளது. Oh, we know that our எங்கள் prayer ஜெபம் வல்லமை availeth உள்ளது. much. We know our prayer is எங்களுக்கு powerful. ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை Yes, எனக்கு we இருக்கிறது. we believe and we have faith that the heavens will answer our prayers. அப்படிப்பட்ட விசுவாசங்கள் கொடுக்கிறபடியால் நமக்கு Thank you ஸ்தோத்திரம். for giving us such a faith in us, Lord. கேட்டுக்கொள்வதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். What we ask, we shall receive. கர்த்தர் நீர்
இறங்குவீராக. Lord, you shall descend upon us. தயவு செய்து நீ இறங்கி மனமிறங்கி அற்புதங்களை செய்யும் Lord, ஆண்டவரே. take pity upon us and do the ஒரு miracle. தெய்வீக சமாதானத்தை நாடுகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. Oh, let the divine peace come upon our nation. தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. Oh, command the divine miracle எங்கள் upon தேவன் us. அப்படி செய்கிறபடியால் உமக்கு Oh, ஸ்தோத்திரம். thank you, Lord, for that. இந்த இடத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் அனைத்து ஜெபங்களுக்கும், For every prayer that is rendered, அனைத்து for வேண்டுதல்களுக்கும், every supplication, அனைத்து ஸ்தோத்திரங்களுக்கும், every thanksgiving and intercession, ஜெபங்களுக்கும் and எல்லாவற்றுக்கும் all the prayers நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. you've been answering unto us. தொடர்ந்து பரலோகத்தில் இருந்து From the heavens உம்முடைய continuously. பாதத்தில் இருந்து நாங்கள் பதிலை எதிர்பார்த்து We are கொண்டிருக்கிறோம். expecting the answer from your feet, Lord. நீர் கொடுக்கிற பதில், கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு Oh, ஸ்தோத்திரம். thank you for the liberty and the deliverance and the பரிசுத்த healing ஆவியானவரே that நீ you அப்படி செய்ய போறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit, that you're going to do that. உமக்கே துதி கன மகிமை To செலுத்துகிறோம். you alone belong all the glory and honor. நீர் அப்படி செய்து வெற்றியை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, you're going to give us the victory. இந்தியாவை and உம்முடைய all. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். We commit the land of India in your hands. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் You கொள்வீராக. take control of the situation. பார்லிமென்ட்டுடைய எம்பிக்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit the MPs of the parliament. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் The MPs அர்ப்பணிக்கிறோம். of the ruling and the opposition parties. ஒரு we give it தெய்வீக unto you. சமாதானம் இந்தியாவில் இறங்கட்டும். Let a divine peace come upon this India. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. name of the Lord and Savior Jesus Christ, we Amen. pray. Amen. Amen. and Amen. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க போகிறோம். விடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்க போகிறோம். எல்லா காரியங்களையும் நிச்சயம் கர்த்தர் செய்வார். பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். சரி, இப்பொழுதும் நம்ம தலைவர் பாஸ்டர் சதீஷ் ஐசக் அவர்கள் is going to bring his stats and his thoughts. அதனை தொடர்ந்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் வருவார்கள். இப்பொழுது over to Pastor Satish Isaac. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த மன்றாட்டு ஜெபத்தில் உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த 10 மினிட்ஸ்ல வந்து வேர்ல்டு நியூஸ், நேஷனல் நியூஸ், அது மட்டும் இந்த கோவிட் அஃபெக்டான நியூஸ்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் எத்தனை பேருக்கு இந்த இந்திய தேசத்துல மட்டும் இந்த கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42,000 பேருக்கு மேல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தில் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இந்த 5 மாநிலத்திலும் இந்த கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அது ஜாஸ்தியாகி கொண்டே வருது. ஒரு சில நாள், ஒரு 3-4 நாள் கழிச்சு கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஜெபிப்போம், இந்த கவுண்ட் எல்லாம் கம்மியாகணும் சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிப்பது நம்மளோட கடமை. உலக செய்திகள்ல பாத்தீங்கன்னா சைனால இந்த டெல்டா வேரியன்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் சைனாவோட இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் சைனா ஃபுல்லா லாக்டவுன் ஆயிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆஃப் கண்ட்ரியை லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. நம்ம சைனாக்காக ஜெபிக்கணும். அதே போல யுஎஸ்ஏ கலிபோர்னியால வந்து இந்த காட்டுத்தீ, இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த யுஎஸ்ஏல கலிபோர்னியால காட்டுத்தீ, அது மட்டும் இல்லாமல் டர்க்கி தேசத்துல காட்டுத்தீ பரவி கொண்டிருக்குது. மோர் தென் 10,000 பேருக்கு மேலாக அவங்கள வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நேற்று நியூஸ்ல பார்த்தோம். அதே போல இன்னைக்கு கலிபோர்னியாலன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். சிட்னி தேசத்துல, ஆஸ்திரேலியா சிட்னில பாத்தீங்கன்னா, சிட்னி மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட 6 வாரம் ஆயிடுச்சா லாக்டவுன் பண்ணி. ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்மியெல்லாம் வர கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து மக்கள் அவ்வளவுதான் லாக்டவுன் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளாம மக்கள் வந்து டிராவல் பண்றது, ரோட்ல டிராவல் பண்றது, ஃபேஸ் மாஸ்க் போடாம இருக்குது, இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறதால ஆர்மியே கூப்பிட்டுருக்காங்களாம் சிட்னில. ஸோ ஒவ்வொரு தேசத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல ஆப்கானிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா டெய்லி இந்த தலிபான் வந்து ஆப்கானிஸ்தான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா காபூல்ல வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு பீஸ், சமாதானத்திற்கான ஜெபிக்கணும். எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் தாலிபான்ன்றது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு. அதுல இருந்து அந்த அல் கொய்தா போன்ற நிறைய தீவிரவாத அமைப்பு எல்லாம் உருவானது. ஸோ வந்து இந்த தாலிபான் ஆப்கானிஸ்தான்ல வரக்கூடாது, அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா 3rd வேவ் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் 1 லட்சம் மக்களுக்கு மேல கோவிடால மரித்திருக்கிறாங்களாம். ஸோ இந்தோனேஷியாக்கா ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு செய்திகள்ல பாத்தீங்கன்னா வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஸ்கீம், ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. தமிழ்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ வந்து 7 டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு, சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது கூடிய விரைவில் வந்து மக்கள் வீடை தேடி ஒவ்வொரு ஏதாவது ஒரு பேசிக் ஹெல்த் கேர், அதாவது ஃபீவரோ வாமிட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய நர்சஸ்லாம் அனுப்புற மாதிரி ஒரு ஸ்கீம். அது ஒன்றும் ஃபுல் ஃபிளெஜா சொல்லலை, ஆனாலும் வந்து இன்னைக்கு தான் அந்த லான்ச் பண்ணிருக்காங்க. பேர் வந்து டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஸ்கீம். தமிழ்ல பேர் வந்து மக்களை தேடி மருத்துவம். ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஜெபிங்க, எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்காக ஜெபிங்க. அதுக்கு இந்திய தேசத்தின் பிரதம மந்திரி மோடிக்காக ஜெபிங்க. அதே போல ஹோம் மினிஸ்டர்
ஷாவுக்காக ஜெபிங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிப்பது நம்மளுக்கு கடமை. நம்ம வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷனா இருக்கலாம், ஆனாலும் நம்ம தேச தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம்மளோட கடமை. ஒருத்தருக்காக ஜெபிக்க. அதே போல இஸ்ரேல் தேசத்துக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இஸ்ரேல் தேசம் ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க லெபனான் மேலன்னு சொல்லிட்டு. ஏன்னா லெபனான்ல இருந்து அங்கிருந்து ராக்கெட்லாம் இஸ்ரேல் மேல போட்டதால திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் லெபனான் மேல. ஸோ போன முறையும் இதே மாதிரி தான் இந்த பாலஸ்தீனோட பிரச்சனையாச்சு. ஸோ இஸ்ரேல் சமாதானத்துக்காக ஜெபிங்க. சங்கீதம் 122:6 படி எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிங்க. நீங்கள் சுகித்திருப்பீர்கள் போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய சமாதானத்தை கொடுப்பாராக. அதே போல உலக நாடுகளுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்க பிரேயர்ல வைங்க. இந்திய தேசத்துக்காக ஜெபிங்க. இந்தோனேஷியா, கலிபோர்னியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இதெல்லாம் அதிகமா ஜெபிங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க தேசங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தீவிரவாத அமைப்புகள் எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கும் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காங்க. பிளஸ் அதே போல இந்திய தேசத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் ஹெல்ப் பண்ண சொல்லி ஆர்மி அனுப்ப சொல்லி கூட கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். எல்லா தேசத்திலும் சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர் பெரிய சமாதானம் கொடுப்பாராக. அதே போல ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து தியானிக்கிறோம். அதே போல இன்றைக்கு எடுத்த வார்த்தை உபாகமம் 31:6. அதுல சொன்ன வார்த்தை எப்படின்னா நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கைவிடாத தேவன். அதான் நீ பார்க்க போறோம். கர்த்தர் நம்ம முன் செல்லும் பொழுது அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கும் எத்தனை பேர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். கோவிட் ஆரம்பித்ததுல இருந்து 1.5 வருஷமாக ஒன்றுமே இல்லை. எல்லாருமே என்னை கைவிட்டாங்க. சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, சம்பாரிச்ச காசு இல்லை, வேலைக்கு போன காரியத்தில் இல்லை, வேலை இல்லை, எத்தனையோ காரியங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் சொல்லிக்கொண்டே போலாம். பெரிய லிஸ்ட். படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிள்ளைகளை சேர்த்த பள்ளியில பசங்க படிக்காம இருக்கிற காரியங்கள், சூழ்நிலை, எத்தனையோ காரியங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள். ஓப் எது மேல நம்ம ஒரு ஓப் வைக்கிறோமோ அது நடக்கப்படாம ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை தள்ளப்படுறோம். அந்த மாதிரிதான். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, he will not forsake you. ஆங்கிலத்துல கைவிட மாட்டார்ன்ற அந்த வார்த்தை கைவிட மாட்டார்ன்ற வார்த்தை ஆங்கிலத்துல forsake. அதே மாதிரி ஈப்ரூல என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா யாஹாஸ் பேக்கா. இந்த யாஹாஸ் பேக்கான்ற வார்த்தை 3 முறை முதல் பைபிள்ல வருது ஈப்ரூல. அது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா உபாகமம் 31:6 இந்த வசனத்துல மட்டும் இல்லாமல் 31:8 இதே வார்த்தை. பிளஸ் 1 நாளாகமும் 28:6 1 நாளும் 28:6 பாக்குறோம். தாவீது சாலமோனுக்கு சொல்லும் ஆலயத்தை கட்டும் பொழுது சொல்ல காரியம், நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது சகல கிரியைகளும் நீ முடித்து திரும்பும் அளவு உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடாத தேவன். ஸோ எத்தனை ஜெனரேஷன் எடுத்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் சரி, எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். நிறைய பேர் கேட்பாங்க, கேட்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். பிரதர், ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, பாசிட்டிவா சொல்றீங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எப்படி செய்வார்? How will he do it? அதுதான் எல்லாருடைய விதத்துல இருக்கிற காரியங்கள் தான். ஹெல்த் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ். இதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காமிக்குது. பேங்க் டீடைல்ஸ், பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 0 பேலன்ஸ், அது கூட கம்மியா போய்கொண்டே இருக்குது. கடன் பாத்தீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் டியூ இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி செய்வார்? யார் மூலமா செய்வார்? என்ன நடக்கும்? என்ன வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒரு டிப்பிங் பாயிண்ட், ஒரு கடைசி நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வசனத்துல இருந்து ஒரு பதில் சொல்லணும்னா இந்த 2 ராஜாக்கள் 3:17 பாத்தீங்கன்னா, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் நீயும் உன்னுடைய மிருக ஜீவன்களும் ஆடு மந்தைகளும் எல்லாமே அவர் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் பள்ளத்தாக்குல தண்ணிலாம் நிரப்பப்படும் என்ற வார்த்தை. தண்ணிலாம் நிரப்பப்படும். இந்த நிரப்பப்படும் என்ற வார்த்தைக்கு இமாலே என்ற வார்த்தை தான். அது ஷால் பி ஃபில்ட், எல்லாமே நிரம்ப இருக்குமா. ஸோ கர்த்தர் எப்படி செய்வார்னு தெரியாது. மழையும் காண முடியாது, காற்றையும் பார்க்க மாட்டோம், ஆனா தண்ணீர் மட்டும் நிரம்பி இருக்குமா. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் செய்கிற காரியம்
யாராலும் எப்படி செய்வான்னு சொல்ல முடியாது. அதனால கர்த்தர் செய்வார். இந்த 2 ராஜாக்கள் 3:17 வந்தீங்க, தயவு செய்து அதை நீங்க படிச்சீங்கன்னா அது கர்த்தர் செய்யற அற்புதம், அதிசயம். கர்த்தர் பெரிய தேவன். இன்றைக்கும் இந்த 97வது நாளுக்கு வந்துட்டோம். கர்த்தர் நிச்சயமாக எத்தனையோ பேர் முதல் நாள்ல இருந்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் 100ஆம் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவரே செய்வார். அவரோட கரம் செய்யும். அவர் பெரிய பெரிய மகத்துவமான காரியத்தை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவுதான் கேட்கறது, எவ்வளவுதான் விசுவாசமா பேசுறது, சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கு, என்னதான் பண்றது, எல்லாம் யோகோட மனைவி போல ஒரு மாதிரி கோபமா ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவாங்க சில பேர். ஆனா தயவு செய்து கர்த்தரோட வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, நம்பிக்கையா இருங்க. உங்களோட தான் நாங்களும் இந்த ஜேர்னிக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் செய்வார். ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். சூப்பர் நேச்சுரலா நடக்கும். மனுஷன் செய்ய மாட்டாங்க, ஏதோ விதத்துல நடக்கும். அது எப்படின்னு தெரியாது, ஆனா சூப்பர் நேச்சுரல் நடக்கும். அதாவது 2 ராஜாக்கள் சொல்ற காரியம், அதிசயமான காரியத்தை செய்வார். எல்லாம் உங்களை கைவிட மாட்டார். அதான் இந்த சொல்ல கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க கேட்கறத கர்த்தர் செய்வார். நீங்க ஜெபிப்பதை கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு சேவை வேற யாருக்கும் செய்ய மாட்டார். அதான் என்னைக்குமே நான் சொல்றது, உங்களுக்கு சேவை வேற யாருக்கும் செய்ய மாட்டார். கர்த்தர் நிச்சயமா செய்வார், சீக்கிரமா செய்வார், இன்றைக்கே செய்வார். நீங்க ஜெபிங்க, விசுவாசிங்க. எத்தனையோ பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறீங்க இந்த லைவ். விசுவாசிங்க, இன்றைக்கு நடக்கும், இப்போதே நடக்கும், விசுவாசிங்க. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். நீங்க ஜெபிக்கலாமா? அண்டே இந்த அருமையான இறைவனுக்கு நடி ஸ்தோத்திரிக்கும் தாப்பனே. அண்டே வார்த்தையின்படி கைவிடாத தேவன் நீங்க தாப்பனே. நீங்க முன் செல்கிறீங்க தாப்பனே. நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீங்க தாப்பனே. ஆபிரகாமை கைவிடாத தேவன், ஈசாக்கை கைவிடாத தேவன், யோசேப்பை கைவிடாத தேவன், யாக்கோபை கைவிடாத தேவன், எங்களையும் கைவிட மாட்டீங்க தாப்பனே. வசனத்தை விசுவாசிக்கிறோம், வசனத்தை உறுதியாக பற்றி கொள்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நம்பல, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்பல, ஆண்டவரே நாங்க வேலை செய்யற காரியத்தை நம்பல, ஆனால் உண்மை மட்டும் விசுவாசிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, மழையும் காண மாட்டேன், காற்றும் கிட மழை நீருற்றா நிரம்பி இருக்கும்னு சொன்ன தேவன், பள்ளத்தாக்குகள் நிரம்பி இருக்க கிருத்திரமா ஜெபிக்கிறோம். பள்ளத்தாக்குகளை போல இருக்க சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக கட்டளிடும். இப்பொழுது தாப்பனை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, எத்தனை பேர் வியாதிப்பட்டு ஆண்டவரே பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் அவளை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தாப்பனை. சூப்பர் நேச்சுரல் அண்ட் லெட் டச் them in the name of Jesus. ஒவ்வொருத்தர் தொடுங்கப்பா. ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிறோம், சுகம் பெறுவார்களாக கட்டளையிடுகிறோம். அதே போல தாப்பனை ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்கா ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் தாப்பனை let them be loosed in the name of Jesus. ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, அடுத்த லெவலுக்கான ஆசீர்வாதத்தை இப்பொழுதே அவர் பெற்றுக்கொள்வார்களாக கட்டளையிடுகிறோம். அதே போல தாப்பனே, ஆண்டவரே, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க, முன்னே செல்ல முடியாம இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு, தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃபியூச்சரை பத்தி ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்க, என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, அவள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக தாப்பனே. பெரிய பெரிய பிரேக் த்ரூஸ், பெரிய பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஓப்பன் டோர்ஸ் அது கட்டளையிடுகிறோம் தாப்பனே. அவர்கள் பார்க்க நிற்கிறதுக்கு ஜெபிக்கிறோம். அதே போல குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கோவிட் நேரத்தில் ஆண்டவரே, குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் தாப்பனே, எத்தனையோ போராட்டங்கள், நீரே சமாதானத்தை கொடுக்கணும் ஜெபிக்கிறோம் தாப்பனே. குடும்பத்துல பெரிய சமாதானம் கட்டளிடுங்க. அதே போல ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, எப்படியாவது அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாமல் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட நீ கிருத்தமா ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் நிலைத்தோங்க கிருத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவள் சந்ததியா ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதத்தை காண கிருத்தமா ஜெபிக்கிறோம். இதை செய்வதற்காக கொடான கொடி நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபத்தை பிதாவே, ஆமென். ஷலோம். மரணாத்தா. ஜெய 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 ஆராதனை சொல்வோமா? ஜெய 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 ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஜெய 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 ஆராதனை. பிதா குமாரனுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை, பரிசுத்த அலங்கார ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை, பரிசுத்த அலங்கார ஆராதனை. ஆமென். இன்றைக்கு மாலையில ஆவியானவர் எனக்கு சொல்லி
ஜெபிக்க சொல்லுகிற The காரியங்கள் thing that the Holy Spirit is asking me to pray for. உலகம் முழுவதிலும் The whole of this world. மனிதர்களுக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. There are ups and downs among men. ஜாதி வித்தியாசங்கள் இருக்கிறது. There are indiscriminations between எல்லைகள் people. வித்தியாசங்கள் இருக்கிறது. There are different boundaries among men. கலர் பார்க்கிறார்கள். They are looking at the complexion, the color. ரேசஸ் பலவிதமான இனங்கள் உண்டு. There are different races among people. எங்கிருந்து வந்த இந்த இனங்கள்? Where did these races come from? இனங்களை மாற்றுவது எப்படி? How to change these races? சாயல் எப்படி மாறும்? How the image can change? அதற்காக ஜெபிக்க சொன்னார். Oh, the Lord asked me to pray for that. இன்னைக்கு இந்த ஜாதி வித்தியாசங்களினாலே Why? Because of the difference in all. தற்கொலைகள், Many suicides, எத்தனை கொலைகள், many murders, எத்தனை பேர் எரிக்கப்படுகிறார்கள், many people are burned கட்டி alive. அடிக்கிறார்கள், Oh, they tie them and beat them. அடிமைத்தனங்கள் இருக்கிறார். There are slavery. அப்ப இன்னைக்கு மன்றாடி ஜெபத்துல In this prevailing prayer today, இன வெறி நீங்கணும். all those rather against all the sort of a caste sort of thoughts should be removed. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் Acts 17. 26 27 பவுல் சொல்லுகிறார். Paul says in 26 and 27, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் Oh. அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி and hath made of one blood all nations of men for to dwell on all the face of the earth, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து and hath determined the times, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் determined the times அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் before குறித்திருக்கிறார். appointed and the bounds of their habitation, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் that கண்டுபிடிக்கத்தக்கதாக they should seek the Lord if haply they might feel after தம்மை him தேடும்படிக்கு and find him. அப்படி செய்தார். They அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. though he be not far from every one of us. ஆமென். Amen. ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. He is not far from anyone. ஆனால் சிலர் தேடிதான் கண்டுபிடிக்கணும். But we need to search. சிலர் and find. தடவிதான் Some கண்டுபிடிக்கணும். we need to have சிலர் these படித்துதான் seek them. கண்டுபிடிக்கணும். Some we need to get there. சிலருக்கு and பரலோகத்தின் கனவுகளை கண்டுதான் find. You need to கண்டுபிடிக்கணும். get the dreams of the heaven to find out. இதை எப்படி செய்ய முடியும்? Oh, how to do this? பரிசுத்த ஆவியானவர். Oh, the Holy Spirit. பவுல் நாட்களிலே பரிசுத்த In ஆவியானவர் the days of Paul, the Holy Spirit is the instrument. எல்லைகளை ஒன்றிணைக்கிறவர், He is the one who links the boundaries. ஜனங்களை He இணைக்கிறவர், is the one who unites ஜாதி the people. வித்தியாசங்களை மாற்றுகிறவர். He is the one who changes all the discrimination. Hallelujah. Hallelujah. வேதாகமத்திலே In the Bible, ஜாதி ஜாதி என்ற வார்த்தை oh, the caste, the word. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11 12 எல்லாம் படித்து If you பாருங்கள். read in the English Bible, the Genesis, it talks of the generation. அங்கே There, விதைகள் ஜாதி ஜாதியாக, the seeds according to the kind, புல் பூண்டுகள் ஜாதி ஜாதியாக, and the herbs and the plants according to their kinds. ஏன் அங்கு போடப்பட்டு இருக்கிறது? Why was it mentioned about the different kinds? பலவிதமான விதமான விதைகள். Different kinds of seeds. நேற்றைய தினத்துல Yesterday, ஒரு மாம்பழம் பீகார்ல இருந்து இவருடைய தம்பி கொண்டு brother வந்தார். brought some mangoes from Bihar. அதனுடைய டேஸ்ட பார்த்தா If you look at the taste of those இதுவரை mangoes, சாப்பிடாத ஒரு டேஸ்ட். it was a taste that we never had before. ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் But தான். it is all the plan of the Lord. சரி, Okay. பிசாசை குறித்து சொல்லும்போது இயேசு சொன்னார், When talking about the devil, the Lord said, Jesus said, இவ்வகையான இந்த ஜாதி பிசாசு. this kind of devil. அப்போ இந்த ஜாதி The time, the word is the kind. இதெல்லாம் that எப்படி kind. தோன்றியது? How did all these come into இப்ப existence? தமிழ்நாட்டை They எடுத்துக்கிட்டீங்கன்னா take Tamil Nadu. குறிஞ்சி, முல்லை, Kurunji, Mullai, மருதம், Maradam. இப்படி அந்த நாட்களில் வசித்த மக்கள் Those days, the people, those living in those days, they were differentiated. வளர்ந்தார்கள். They were differentiated into சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, Shavan, Pandian, and Choran, பல்லவ நாடு, Pallavan. All இப்படி these, பல பிரிவுகள் there இருந்தது. were different kingdoms. இப்படி பல பல ராஜாக்கள் All the இருந்தார்கள். different kings were present at that இதெல்லாம் time. இருந்தது உண்மைதான். Yes, it was present at those times. ஆதியாகம 11வது அதிகாரம், In Genesis 11th chapter, we read, அதற்கு முந்தைய நாட்களிலே and in those days, ஜனங்கள் ஒரே பாஷையை பேசினார். people spoke in one language, ஒரே எண்ணங்கள் இருந்தது. one thought, ஆனால் பெருமை வந்தது. but pride entered.
சிலருக்கு பெருமை வந்துட்டா, When pride enters, அந்த ஜாதி பெருமை வந்துட்டா, oh, when they get the pride of their caste and the kind, சிலர் கால்களுக்கு கீழாக மிதிக்க பார்ப்பார். oh, they want to stomp ஆனால் on இந்த வார்த்தை others. But சொல்லுகிறது, this word says, எந்த மனிதனுக்கும் அவர் சமீபமானவர். He is a God near to any man. முதலாவது குறிப்பு First நான் thing. சொல்லும் பொழுது, First, let me tell you the first point நீ to pray for. தாழ்ந்தவன் என்று எண்ணாதே. Do not think you're inferior. வேதத்தை தூக்கி இருக்கிறாயா? Oh, have you lifted the Bible? இந்த பூமியில தச்சனுடைய குமாரனாக பிறந்தவர். He came and as a son of the carpenter. ராஜ வம்சம் தானது. Yes, it is a kingly generation. ஒரு மெய்ப்பனாக இருந்த தாவீது, David was like a shepherd, மெய்ப்பனிலிருந்து பிரிக்கப்பட்டு தாவீது ராஜாவாக மாறினார். and from David became a king from a shepherd. அந்த ராஜ குலம் வந்தது. And there came the kingly generation. ஆனால் But கடைசியா இயேசு பிறப்பதற்கு முன்பு before the Lord Jesus was born, தச்சனுடைய குமாரன். the son of a carpenter. அப்படின்னா என்ன அர்த்தம்? What do you mean by that? சிலருக்கு பெருமை ராஜகுமாரர்கள் Some ராஜகுமாரத்திகள். people always stick to the pride saying we are of a royal blood. இயேசுவுக்கு முன்னாடி Before the Lord Jesus Christ, ஒன்று செய்ய முடியாது. you can't do nothing. உங்களுக்கு தெரியுமா? Do you know? என் தேவனாகிய கர்த்தர் My Lord God, அந்த ஒரே மொழியாயிருந்த மக்களை பிரித்தார். oh, he separated the people who were speaking one language. பிரித்தவர் அவர்தான். He was the one who changed all the பெருமை நிமித்தமாக language. பிரித்தார். Because of the pride, he confounded பிசாசு things. அவருடைய உள்ளத்தை தூண்டினார். Oh, the devil provoked them. எல்லாரும் விழுந்தார்கள். Everyone fell down. பாபேல் கோபுரம் கட்டினார். They built the Tower of Babel. அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன தெரியுமா? What's happened before? நோவாவுக்கு 3 பிள்ளைகள். Noah had 3 sons. சேம், ஹாம், ஜாஃபத். Shem, Ham, and Japheth. அந்த ஷேம் அவனுடைய வகையில தான் From the genealogy of ஆபிரகாம் Shem. வருகிறார். From the line of Shem comes Abraham. அப்ப அந்த ஹாம் எப்படி சில சொல்லுவாங்க, Some say about ஆப்பிரிக்கா Ham, தேசத்துல கருப்பு கருப்பு கலர் மக்கள், the dark complexion, the people with the dark complexion. அந்த கருப்பு கலர் மக்கள், Oh, the people belong to the dark complexion. இதாப்பன சொல்லுவாங்க, கருப்பு கலர் மக்கள் The fan of him. அந்த நோவா காலத்துல ஒரு சாபத்தினால வந்து விட்டார்கள் என்று And the சொல்வாங்க. people say they came out of the curse during the time of the Noah. பிறகு பாத்தீங்கன்னா Then if you see, அந்த 4 விதமான ரேசஸ் உண்டாகி விட்டது. then 4 different types of races came. அதான் 4 பேசிக் ரேசஸ் That's என்று they call the சொல்வார்கள். basic 4 races. அந்த ஒரு அந்த சிவப்பு கலர்ல இருக்கிறவங்க, Oh, they were fair complexion. சப்ப மூக்கா மங்கோலியர்கள், And the Mongolian race. அப்புறம் கருப்பின மக்கள், And a dark complexion of people with இந்த dark complexion. ஆசியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ லைட் என்று சொல்வார்கள். ஆஸ்ட்ரா லைட் Astrolane, அது group வந்து of ஒரு people. ஒரு சாம்பல் நிறம், நம்ம மாதிரி இருக்கிற It's sort of மாநிலம். wheatish people, a wheatish color. இப்படி பல 4 ரேசஸ் The இருந்தது. 4 basic major races was present at that ஒன்றை time. ஒன்று கலந்து And they got ஒன்றை all ஒன்று mixed கலந்து together. இப்ப அமெரிக்கா தேசத்துல போய் பாருங்க, If you go to American country, விதமா மக்கள் இருப்பாங்க. people with different complexions. விதமா All different டிஎன்ஏ complexions. எல்லாம் மாறி. The DNA was all changed. அப்போ So, சகல ஜனங்களும் அவருக்கு சொந்தம். all the people belong to the Lord. இங்க வேதம் சொல்லுகிறது, The Bible says, எல்லா ஜனங்களும் all the people, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படணும். they need to be washed by the blood of Jesus. இதுதான் முதல் ஜெபம். That is the first prayer. அப்போ So, உலகத்துல in the world, இந்த ஜனங்கள் ஜாதிகள் அப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டு because in this world they have separated the people according to different எல்லைகள் எல்லாம் tribes, மாற்றப்பட்டு and the boundaries have been laid. சமீபத்துல பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், Very மிசோரம், recently, கண்ட Assam and Mizoram, பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் there இருக்கும். was only little difference there. கேரளாவுக்கும் தமிழாவுக்கும் பாருங்க, If you take Kerala and Tamil Nadu, தமிழ்நாடுக்கும் Tamil Nadu and அப்படி Kerala, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகும். yes, there is differences, ஆனா but பல விதமான சண்டைகள் வந்து but விடுகிறார். there are a lot of conflicts that arise. இன்னொருவனை மதிக்க So you கத்துக்கொள்ளணும். need to learn to respect others. அப்போ முதல்ல The first thing. மனித தன்மை பூமியில உருவாகணும். Oh, the humanity shall be created in this earth. அதுக்காக நம்ம For ஜெபிக்கணும். that we need to pray. ஜெபிப்போமா? Shall we pray? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் The blood of the Lamb, சகல ரத்தத்தையும் கழுவ முடியும். it can cleanse all the blood. எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தை கர்த்தர் அதுக்காக வைத்தார். That is why the Lord has kept one blood for all ஒரே the people. ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். We need to be cleansed by that one blood. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மக்கள், Today the people of Jesus Christ, இயேசுவின் நாமத்தை தரித்த மக்கள் தான். people who have the name of the Lord எந்த Jesus, ஜாதியில எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் சரி, in whichever part of whichever group of kind you be மற்றவனை born, மதிக்க கற்றுக்கொள். learn to respect others. ஆமென். Amen. எந்த ஜாதியையும் புறக்கணித்து தள்ளாதே. Do not forsake people of any group ஜாதி or kind. பெயரை சொல்லி திட்டாதே. Don't scold others using the name of the group of இன்னைக்கு kind. ஜாதி பெயரை சொல்லி திட்டுகிற அளவுக்கு வந்து விட்டது. Now the things have come to a state where the people scold with the name ஜாதி of the பெயரை caste. சொல்லி ஓட்டு கேட்கிற புத்தி வந்து விட்டது. Oh, they now have the thoughts to get the votes in the name of the caste. ஜாதி பெயரை சொல்லி தேசத்தையும் மாநிலத்தையும் பிரிக்க In the பார்க்கிறார். name of the caste, they want to separate the districts of the இது city. மாறணும்னா If this has to change, அன்பின் ராஜ்யம் வரணும். the kingdom of love should be established. எல்லாரும் இணைந்து We all need to be united. on this. ஏசப்பா Oh Lord Jesus, ஒருவரை ஒருவர் மதிக்கிற ஒரு சக்தியை தாங்க. give us the power to respect each other. இயேசு என்கிற ஒரே ஒரு நாமம் மட்டுமே One name, the Lord Jesus இந்த Christ. ஏற்ற தாழ்வுகளை எடுக்க முடியும். It can remove this complexity. மனிதனுக்கு மனிதன் மதிக்கட்டும் ஐயா. Let a man respect each other. அடிமை என்றும் அல்ல, Not as slave, கிரேக்கன் என்றும் அல்ல, not as Greek, எபிரேயன் என்று அல்ல, not as Hebrew, யூதன் என்று அல்ல, not a Jew. எல்லா For ஜனங்களையும் all the people, ஒன்றுபடுத்தும். unite them all. ஒருவேளை தேசத்துல தேசம் மாறி பிறந்திருந்தால், Maybe they've been born in different nations. ஊர் விட்டு ஓடி ஊர் மாறி Maybe they've பிறந்திருந்தால், been born in different places. நாகர்கோவில்ல பிறந்தாலும் சரி, திருநெல்வேலி Maybe they've been பிறந்தாலும் born சரி, in Nagarkoil or கோயம்புத்தூர்ல Tirunelveli. பிறந்தாலும் சரி, சென்னையில Maybe they've been பிறந்தாலும் born சரி. in Coimbatore or Chennai. அப்பா Lord, ஒரு Father, அன்பை தாங்க. give us the love. அப்பதானே நீர் வர முடியும். Only then you can be present. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக Before his forthcoming, தேசங்களில ஒற்றுமை உண்டாகணும். there shall be unity among all the nations. எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும். We all need to look towards the Lord. எல்லாரும் முழங்கால் போட்டு அவரை நோக்கி We பார்க்கணும். only kneel down and look at the இயேசுவுக்கு Lord. முன்பாக Before the Lord சகல Jesus Christ. ஜனங்களுடைய முழங்கால்களும் மடங்கும். Every knee shall bow before the Lord Jesus வணங்கட்டும். Christ. Let it all come வணங்கட்டும். Let them bow. அந்த அன்பின் ஆவியை ஊற்றுங்க. Oh, pour your spirit of love ஏற்ற upon all தாழ்வுகளை the எடுத்து people. போடுங்க. Remove all the complexity. எடுத்து போடுங்க. Oh, let remove it all. எடுத்து போடுங்க. Oh, let remove the அதை complexity. செய்யுங்க ஆண்டவரே. Do it, Lord. வேதம் கற்றுக் கொடுக்கிற அன்பை The love the Bible teaches. இப்ப நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். Oh, let us understand. உலகம் முழுவதிலும் All of this world, ரத்தம் தெளிக்கப்படட்டும். my blood, the blood of இயேசுவின் God, நாமத்தினால. in the name of Jesus Christ. Amen. Amen. இரண்டாவதாக The second thing, சபைகளுக்குள்ள among the churches, இந்த வேறுபாடுகள் நுழைந்திருக்கிறது. the discrimination has entered. அப்போ கமிட்டியை பாத்தீங்கன்னா Now look at the committees of the church. இந்த ஊர்ல இருந்து இருக்கவங்க இப்படி இருக்கணும், The அப்படி people இருக்கணும். from this city or this place, they should be in this சபையில place. காணிக்கை எடுக்கிறதுக்கு கூட Even for taking the offering in அவங்க the எடுக்கணும், church. இவங்க எடுக்கணும். Only they should take the offering. சில only he should. சபைகள்ல Some of the churches, பிரிச்சே வச்சிருக்காங்க. and they have separated the people according to their இந்த ஜாதி religion. மக்கள் எல்லாம் Caste, இங்க. the caste of இந்த this ஜாதி மக்கள் எல்லாம் இங்க. and the people of the other caste in a different இது area. மாறணும். This has to change. இதை மாற்றுவதற்கு இயேசுவால முடியும். Only Jesus can change, make the transformation. தேவ அன்பினால முடியும். By the love of God, it is possible. ஆத்தா கடந்த நாட்கள்ல In the past days, if you look at செத்து it, போனவங்களுக்கு all the people that died, எங்க அடக்கம் பண்றாங்க? where are they burying all of them? கொரோனாவா? Corona? கிறிஸ்தவங்களை கூட போய் எரிக்கிறாங்களே. Or even the Christians are getting, they are being made கிறிஸ்தவங்கன்னா கல்லறைக்குள்ள தானே வைக்கப்படணும்னு நினைச்சா electric cremation. They thought, I mean, ஏன்னா they got இடம் இல்ல. no place. for போய் the எரிக்கிறாங்க dead bodies. கியூல. They go and burn all the bodies. இந்த கொரோனா வியாதி வந்துருச்சு, எங்கேயோ இடமே இல்லங்கிறான். No place to even burn the bodies. அப்போ So எல்லாரையும் சமமாக்கிட்டாரு ஆண்டவர். the Lord brought everyone in the same level. ஐயா, Oh, you know, dear மரணத்துக்கு brother, பின்னால எங்க போவ? where will you go after the death? சும்மா கல்லறை தோட்டத்தையே நினைச்சிட்டு இருக்கியா நீ? You're thinking about the grave. இந்த கல்லறை, அந்த கல்லறை, இந்த இடம், அந்த இடம்னு. You're looking about the places and the status. செத்த பிறகு நீ எங்க போவ? After you die, where will you go? இத கொஞ்சம் நினைச்சு Remember, think about it. ஒருவேளை Maybe நீங்க ஏதோ ஒரு ஊர்ல பிறந்திருக்கலாம், if you're born in some place, ஏதோ ஒரு ஊர்ல maybe வளர்ந்திருக்கலாம், you've been brought up in some area, ஏதோ ஒரு இடத்துல in some place, ஒரு ஜாதியை சொல்ற ஒரு பேர்ல வளர்ந்துட்டான். maybe you've been born and brought up in that பரவாயில்ல, caste. வளர்ந்துட்ட. That is okay. ஆனா you've been நீ brought up. சொல்லாத. But don't utter the word. இயேசுவை சொல்ற நீ, You're the one who calls the name Jesus, இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிற நீ, the one who preaches Jesus. ஓ வாயில சொல்லாத. Do not mention the caste.
சொல்லக்கூடிய நேரம் வந்தா கூட even when a time comes, இயேசுவின் ரத்தத்தினால ஜெயன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகு. say victory belongs to the blood of Jesus and then go away இத from கர்த்தர் life. சொல்ல சொல்றார். This the Lord asked me to tell you. ஆமென் சொல்லுங்க. Say amen. சொல்லுங்க. சபைகளுக்குள்ள Oh, in the churches, ஏற்ற தாழ்வுகள் மாறணும். let all the complexities ஒற்றுமை turn. வரணும். Let there be unity. இயேசுவின் நாமத்தினால In the name of அன்பு Jesus, வரணும். let the love fill. சுவிசேஷ கூட்டங்களானாலும் Even if gospel meetings, சுவிசேஷகர்களே all you got evangelists, தீர்க்கதரிசிகளே prophets, ஜாதிகளை சொல்லிக்கிட்டு இருந்தேனே தீர்க்கதரிசி அல்ல. if you say the word of the cast, you're not a prophet. அல்ல நீ. You're not at all a prophet. மாறு. Change. You மாறு. need to change. மதர் தெரேசா குஷ்ரோகிகளை தொட்டாங்களே, நீ தொடுறியா? Mother Teresa, she touched a leper. இயேசு முதல் முறையாக எனக்கு தோன்றி சொன்னார், When Jesus appeared to me, குஷ்ரோகிகளை he told, தொடுவாயா? "Will you touch a leprosy?" தொடுவாண்டவரே. I said, "Yes, I will." எந்த Lord. ஜாதி எந்த மதம், Whatever religion, whatever be it. வேதாகமத்துல In the Bible, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல the days of the Lord Jesus, கானானியர்களை பிரித்தான், they had Canaanites, சமாரியர்களை பிரித்தான். Samaritans were there. 10 குஷ்ரோகிகள் லூக்கா 17வது In அதிகாரம். Luke 17, we see 10 lepers. அதுல In that, 10 பேரை ஆண்டவர் போய் ஆசாரியர்களுக்கு காட்டு. the Lord said, "Just go and show yourself to the priest." போகும்போதே On சுகமாயிட்டாயா? the way they were healed. திரும்பி வந்தவன் யாரு? But who could return ஒரே them back? ஒருத்தன் Only சமாரியன். one man, he was a Samaritan. சில நேரங்கள்ல Sometimes, சமாரியர்களை தாழ்ந்தவன் நம்ம சொல்றோம், அன்னைக்கு சொல்லிருக்காங்க. those days they called them as ஆனா அவன் தான் inferior. ஏசப்பா பாதத்துல வந்து நன்றியோடு But he was வந்தான். the one who came with a thanksgiving heart towards the Lord Jesus Christ. நன்றி உள்ள இருதயம் A thankful heart. ஒரு ஏழைக்கு இருக்குதுயா. Oh, even a poor person has that. நீ யூதனா பிறந்த Are you born as a Jew? பெருமை Pride. தயவு செய்து அதை எடு. Remove that வாயில from your mind. பேசாத. Don't speak about it. எந்த நேரத்துல அந்த பெருமை இருந்தாலும் ஆண்டவர் அப்படியே கீழே கொண்டு போயிருவார். Oh, if you have the pride, the Lord will bring it பெருமை down. உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து The நிற்கிறார். Lord is against the pride. அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், You might ask me this question. பைபிள்ல இந்த ஜாதி ஜாதின்னு இருந்து அதெல்லாம் என்ன அர்த்தம்? Oh, in the Bible it's written about the different kinds. அப்படி இருந்துச்சு. Yes, it was present at that time. ஆண்டவர் அதை பிரிச்சார். But the Lord separated. உண்மைதான். It is true. ஏன் பெருமையினால? Why? Because of the pride of the people. அப்பதான் எகிப்தியன், அமலேக்கியன், Egyptian, கானானியன் Canaanite, எல்லாம் பிரிச்சார். everyone. எல்லாரும் எபூசியர், ஏத்தியர், Ephesians, Hittites, மோவாபியர், பெலிஸ்தியர் Moabites, Philistines, எல்லாம் பிரிச்சாங்க. everyone. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு அமைப்பு இருந்துச்சு. No, they all had their own organization. ஆனா இயேசு வந்து But the Lord Jesus Christ came. ஒவ்வொன்றையா மாற்றி Oh, he made it all in one. கடைசியில Finally. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும் பொழுது When the Holy Spirit is 127 நாடுகளில் இருக்கிற மக்கள், people from 127 countries. அத 120 பேர் கூடி இருக்கிறாங்க. 120 were present there. That படிச்சிருங்க. were ஏன்னா 120. எஸ்தர் காலத்துல 127 நாடுகள். During the time of Esther, it was 127 அப்போ provinces. அந்த நாடுகளின் உலகம் அது. It was the world for at that time. எல்லா தேசத்துல இருந்து அங்க The வந்திருக்காங்க. time of Esther, எல்லார் here. மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Oh, the Holy Spirit is poured upon everyone. பல பாஷைகள் ஒரு பாஷையாய் மாறியது. Of different people, but all the different languages became one மகத்துவத்தை language. பேசுகிற பாஷை வந்தது. There came a language, marvelous எங்கே அந்த language. வல்லமை? There is that power. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற வல்லமை. The power that comes of the Holy Spirit. மூன்றாவதாக Thirdly, இந்த பரிசுத்த ஆவியானவர் this Holy Spirit, சகல ஜனங்கள் மேல் ஊற்றப்படணும். he should be poured upon all people. அத ஆண்டவர் சொல்றார். That is what the Lord asked me அதுல to சில share. குடும்பங்கள்ல Some of the families, கணவன் ஒரு ஜாதியில இருந்து வந்திருப்பான், மனைவி ஒரு ஜாதியில இருந்து. husband maybe from a different case and the wife from a different case. கணவன் ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பான், மனைவி ஒரு ஊர்ல. Husband from a different area and wife from a ஆனா different area. But குடும்ப வாழ்க்கை நடந்து குழந்தைகள் வந்துரும். and after that in the family life they have சண்டை children. சண்டை. There are coming a lot of conflicts. நீ அப்படி வந்த, நீ இப்படி வந்த. Fighting, you came through this. ஜாக்கிரதை மகனே. Be careful about mentioning கர்த்தர் all this. சொல்றாரு, ஆவியானவர் The எச்சரிக்கிறார். Holy Spirit is warning you. ஜாக்கிரதை. Be careful. ஜாக்கிரதை. Be careful about it. கல்யாணம் கட்டும்போது உனக்கு தெரியலையா? You didn't know when while at the time of the marriage? லவ் பண்ணும்போது உனக்கு When தெரியலையா? you were married அதுக்கு to love. பிற்பாடு உங்க அப்பா சொல்லி கொடுத்தது, அம்மா சொல்லி கொடுத்தது, Oh, then பேப்பர்ல படிச்சது. then after reading about all the things about the discussions of ஜாக்கிரதை. the parents, be இது careful ஆண்டவர் about what you do. எச்சரிக்கிறாரு. It's the warning of the Lord. சில ஜாதி காரவங்க அடுத்த ஜாதியை எரிச்சு போடுறானா. Oh, some people they burn the people of other மாட்டு castes. அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். They beat people like bullocks. ஒரு நாள் வரும், A day will come.
ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். Yes, his wrath will pour upon you. The ஆக்கினை தீர்ப்பு judgment, வரும்போது condemnation when it comes. நரகத்துல புழு வேகாது, Oh, there the verbs will not be சரீரமும் burned. வேகாது. Even the flesh அந்த of the body புழு will not வேகாது be burned. போல சரீரம் கொதிக்கும். Our body will not be burnt in the fire of அது the hell. கொடுமை. It is terrible thing. ஜாக்கிரதை, Be careful about it. ஜாக்கிரதை. Be careful. அதனால So, இந்த மூன்றாவது third thing, எல்லா குடும்பத்துக்குள்ள upon all the family, பரிசுத்த ஆவியானவர் the இறங்கணும். Holy Spirit should descend. கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க. Husband and wife, you should be கைய remain கோத்துக்குங்க. united. You should be hand in சும்மா hand. சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் அங்க இருந்து வந்தேன், நான் இங்க இருந்து வந்தேன், Do not say it every time that I நான் came from இப்படி this. குதிச்சேன், நான் இப்படி குதிச்சேன். Came from this, I came from this, I came from that. Don't say that. அதாவது anymore. ஆண்டவர் என்ன எல்லாம் Well, myself, வாழ வந்த பூமி தான் கோயம்புத்தூர். I came to live in Coimbatore. எங்க 8 பேரையும் 8 விதமா கர்த்தர் The நடத்தினார். Lord used all the 8 in different ways. அன்பின் ஊழியன்னா Love what this ministry means. ஒரு நாளும் We don't even ஒரு single ஊழியத்துக்கு விரோதமா we பேசாது, don't speak about any ஒரு religion, ஜாதிக்கு விரோதமா against பேசாது, any caste, ஒரு ஊருக்கு விரோதமா against பேசாது, any city. அதே பெருமைப்பட்டு பேசாது. And we don't speak about the pride. எல்லாரையும் வாழ்த்து, We just எல்லாரையும் bless சுகமா இரு. I will make them to be in good கர்த்தர் company. யாரை வேணாலும் உயர்த்திடுவார். Lord can lift anybody. ஆமென். Amen. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த தமிழ்நாட்டுல In Tamil Nadu, இப்பெல்லாம் கனப்படுத்துறாங்க. no, they don't bring honor to many people. இந்த டிச்சு தண்ணியில இறங்கும் போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போய் இறங்குறாங்க. Only particular group of people they do the scavenging work of அதனால removing all அவங்க அதை மாத்தணும்னு gutter. சொல்லி இப்பெல்லாம் மெஷினை கொண்டு Now வந்துட்டாங்க. they now bringing in all the machinery to help மனிதனை them. மதிக்க தெரியணும்னு சொல்றாங்க. Now they say then you need to respect man. ஆனா மதிக்க தெரியுதா? But are we doing it? இப்போ No. உன் கணவனை நீ மதிக்கிறியா? Do you respect your உன் husband? மனைவியை நீ Do you மதிக்கிறியா? respect your wife? முதல்ல மதிக்க கற்று. First you need to know to கையை respect கோத்துக்கோ. her. No, put your hand in இயேசுவின் hand. ரத்தத்தால கழுவப்படு. Be cleansed by the blood of Lord மீண்டும் Jesus ஒரு முறை Christ. One more time. சபைகளுக்குள்ளாக, In the church, குடும்பங்களுக்குள்ளாக, among the families, கணவன் மனைவிக்குள்ளாக between husband and wife. இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கட்டும். Let all these ups and downs and the complexities இந்த get away. கலர் All the complexities. ரபஷக்கதுலஹந்தரது. Options. கருப்பு கலர Oh, the dark வெறுக்கிறியா நீ? complexion. Are you abhorring a dark வெள்ளை complexion? கலர பாராட்டுறியா நீ? Are you appreciating the fat complexion? ஏய், ஜாக்கிரதை நீ. Be careful about it. இத மட்டும் பெருமை நினைச்ச If you think it is pride, உன் ஸ்கின்ல ஜாக்கிரதை. you should be careful about it. ஆண்டவர் கொடுத்த கலரை நினைச்சு ஸ்தோத்திரம் Just பண்ணு. give praises to the Lord for the complexions மற்ற given கலரை you. மதிக்க கத்துக்கோ. Respect every other complexion. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உனக்கு வர வேண்டிய கிருபையை அவங்களுக்கு கொடுத்துருவார். The grace that is about to intended for you அவங்களுக்கு will வர be வேண்டிய given to கிருபையை them. உனக்கு கொடுத்துருவார். And the grace will interchange. யாரையும் அப்படி தாழ்த்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா So do not take கருப்பின anyone like மக்களை that. கத்தரை எழுப்பி The way the people of the என்ன dark பெஸ்டா complexion, பாடுறாங்க. they are singing good. அவன் இப்ப Amen. ஒலிம்பிக் போட்டி நடக்குது. The Olympics we see. அந்த யுத்தம் ரெஸ்லிங் எல்லாம் நேத்து No, காமிச்சிட்டு wrestling. இருந்தாரு. Now we were looking at the watching of பார்த்தா wrestling இந்திய தேசம் in India, அப்படியே அந்த ரெஸ்லிங்ல தூக்கி போட்டு கடைசியில ஜெயிச்சிருக்கு. and we saw him in the silver medal. He is. சில நேரங்கள்ல யாரையும் கத்த ஓய்த்திருவார். No one lift anyone. ஆமென். Amen. அப்போ இந்த ஒலிம்பிக்காக கூட ஜெபிக்கணும். Oh, you also need to pray for the Olympics. வெண்கலத்தை கிடைச்ச உடனே ஒரு பெரிய வரவேற்பு. Oh, when you get a bronze, yes, ஏன் you get gold all the கிடைக்க கூடாது? Why can't we get a gold? சில்வர் ஏன் கிடைக்க கூடாது? Why not silver? ஏத்து ஒரு அம்மா வால் போட்டியில The fencing. எப்படியோ தோத்துருச்சு, ஆனா ஒலிம்பிக் போயிட்டு She வந்துருச்சு. lost in the Olympics, but she அந்த வாளை கொண்டு வந்து தமிழக முதல்வருக்கு கொடுக்குது. and she gave that to தமிழக our முதல்வர் chief சொல்றாரு, minister. Our chief minister of Tamil Nadu says, இந்த வாளை உங்களுக்கே let தரோம், us give it to you. We give it back நீங்க to you. அடுத்த போட்டிக்கு ஜெயிச்சு மேல வாங்க. You need to come up and win in the next competition. இவர்களுக்கே இந்த ஞானம் Oh, வருதுன்னா when they have such a knowledge. ஆவியானவர் சொல்கிறார், Holy Spirit says, நான் உன்னை உயர்த்துவேன், I will lift you up. நான் உன்னை I will கனப்படுத்துவேன், honor you. இனத்தை மறந்து விடு, Don't forget the place. ஜாதியை மறந்து விடு, Forget the caste. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. பரிசுத்த ஜாதியாய் மாறு. Be a holy nation. ஒரே ஜாதி. One group. You are called to be the holy nation. Amen. பரிசுத்த ஜாதி. The holy nation. எங்க அந்த பரிசுத்த ஜாதி? Where is the holy nation? அப்பா, Lord. தேசத்துக்குள்ள பரிசுத்த ஜாதி எங்க? Where is the holy nation in the பாவ country? மன்னிப்பு பெற்ற ஜாதி எங்க? Where is the nation that received your சபையில பரிசுத்த forgiveness? ஜாதி எங்க? Where is the holy nation in the church? பரிசுத்த ஜாதி எங்க? Where is the holy nation? தேவனே, Oh Father God. பரிசுத்த ஜாதி எங்க? Where is the holy nation, பரிசுத்த Lord? ஜாதியை உருவாக்கும். Create the holy nation. பரிசுத்த ஜாதியை உருவாக்கும்.
உருவாக்கும். Create the holy ஒரு nation. ஏழை ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறாயா? Are you helping a poor ஜாதி service மத இன வேறுபாட்டின்றி நேசிக்கிறாயா? Oh, respect to the caste, creed and discrimination? ஆமென். அவர்களை புறக்கணிக்கிறாயா? Or are you forsaking them? எப்படி ஊழியம் செய்கிறாய் நீ? How are you doing your உன் ministry? ஊழியத்துல இந்த பாகுபாடு இருக்கிறதா? Do you have the discrimination in உன்னுடைய your ஊழியம் ministry? பொல்லாப்பு நிறைந்ததா இருக்க கூடாது. Your ministry, let it not be உன்னுடைய wicked. ஊழியம் பெருமை நிறைந்ததா இருக்க Let கூடாது. not your ministry be filled with கர்த்தர் pride. தலைகளாய் ஆக்கி போடுவார். The Lord will topple it down. இப்பொழுது கரங்களை உயர்த்தி Now lift your hands. அப்பா Father, அன்பின் ஆவியை ஊட்டும். pour the spirit of love. பரிசுத்த ஆவியை Pour ஊட்டும். the Holy Spirit upon everyone. ஊட்டும் தேசத்துல. Pour it right now. Upon the சபைகளை nation. ஊட்டும். Upon all the churches. வேதத்தை தூக்குகிற மக்களுக்குள் ஊட்டும். Pour it upon the people who carry the கைவிங்க Bible. ஒரே ரத்தம். One blood. ஒரே ரத்தம். One blood. எங்களை கழுவி சுத்தமாக்கட்டும். Let it cleanse இது us. ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. We are not far away from எங்களுக்கு anyone. தூரமானவர் அல்ல. We are not far for anyone. எந்த மதத்துக்கும் தூரமானவர் We are அல்ல. not far for any caste. எந்த ஜனத்திற்கும் We தூரமானவர் are அல்ல. not far for any races. எந்த ஜாதிக்கும் தூரமானவர் We are அல்ல. not far for any caste. இப்போது நாங்கள் தேடுகிறோம். Oh, right now we seek you, Lord. நாங்கள் கண்டடைகிறோம். We find you. இயேசுவை சொந்த இரட்சகராக We ஏற்றுக்கொள்ளுகிறோம். accept you as a person. எங்களை அன்பினாலே மூடிக்கொள்ளும். Oh, cover us by your love. நாளையிலிருந்து நடக்கிற அந்த 3 நாள் கூட்டங்கள்ல For the 3-day meeting, ஒரு மகிமைப்படும். we glorify. 6 மணிக்கு என் ஜனங்கள் ஓடி வந்து My people be come here by 6 o'clock. கோயம்புத்தூர்ல evening. அங்கங்கே உட்காரட்டும். Let them find a place. அமைதியா ஜெபிக்க ஓடி வரட்டும். Let them come here to கட்டுகளை pray. உடைக்கிற ஜெபமாய் மாறட்டும். Let it become a prayer. அந்த breaking the 3 bonds. நாட்களும் The 3 days. கட்டுகளை உடைக்கிற ஜெபத்திற்கு ஓடி வருவீர்களானா? Oh, if you come for the broad உங்கள் bondage breaking சாபங்கள் prayer, நீங்கும். all your curses உங்கள் will be கட்டுகள் removed. உடையும். All the bondage will be உங்கள் removed. பாவங்கள் நீங்கும். All the sins will be பரிசுத்தாவின் removed. வல்லமை உங்கள் மேல் The காணப்படும். power of the Holy Spirit will come upon you. இயேசுவின் நாமத்தினாலே. The name of Jesus Amen. Christ. Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஊழியத்தை தாங்குங்கள், Support the ministry. நேசியுங்கள். And love உங்கள் this அன்பின் ministry. காணிக்கைகளை Let your அனுப்புங்கள். God offering bless come you. towards the ministry. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000R048. Bank address Siddhabudur branch, Coimbatore 641044. Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code IDIB 000R048. Branch Siddhabudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.